பிரேசலார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடியின் ஒரு சிறு சாட்சியாய் இந்த இடத்துல கொண்டு வந்த டேனியல் பிரதருக்காய், டேனியல் பாஸ்டருக்காய் ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு பாடலை பாடி சாட்சியை நான் மேற்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி, சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர், மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர், மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தருக்கு தேவனுடைய மகிமைக்கு கிருபையும் மகா இரக்கத்துக்குமாய் நன்மை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதோ அடியோடைய சிறு சாட்சியை உங்களை பகிர்ந்து கொள்கிறேன். நாம் இதை காண்கிற யாவருக்கும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. என் பேர் ஜோஷ்வா கபூர். சொந்த ஊர் சிதம்பரத்தில் இருக்கிற கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கிராமம் உள்ள மதுராந்தகநல்லூர் என்ற ஒரு சின்ன கிராமம். ரொம்ப பலவீனமான ரொம்ப சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் நான், எங்கள் அப்பா பேர் ராஜ்குமார், எங்கள் அம்மா பேர் பூங்குழலி, எங்கள் அண்ணன், எங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் 3 பேர். அண்ணன் பேர் ராஜேஷ் கண்ணன், என் தம்பி பேர் பூங்குன்றன். 3 பேரும் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருந்து அம்மா பேர் பூங்குழலி. 5 பேர் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்போ 5 பேர் நாங்கள் குடும்பத்தில் இருக்கும் போது நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ரொம்ப பலவீனப்பட்ட, ரொம்ப அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், கிராமங்களில் நம்ம ஓடி அறுவடை பண்ணாதான், கூலிக்கு போனால் தான் அந்த நாட்கள் நாங்கள் சாப்பிட முடியும். அப்படியான பெரிய பலவீனமான காலங்களில் கூட என் தாய் தகப்பன் எனக்காக எல்லா பெரிய ஆசைப்பட்டு நாங்கள் ஒன்றிருந்து அந்த விவசாயத்தை பண்ணி ஓடினா தான் கூலி என்று அறுவடைக்கு போவோம். காலையில் அறுவடைக்கு போனோன்னா நாங்கள் சாயங்காலம் தான் வருவோம். சாயங்காலம் அறுவடைக்கு நிற்கும்போது அந்த இடத்துல அங்கே என்ன உணவு தராங்களோ அதை கொண்டு எடுத்துகிட்டு வந்து தான் நைட்டு அதை சமைச்சு சாப்பிடுவோம். சில நேரங்களில் அங்கே பெரிய ராஜாக்கள் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே சாப்பாடு போடுவாங்க. அதை வாங்கிட்டு இரவு நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு அப்புறமா விடிஞ்சு அதிகாலையில் எழுந்திருச்சு உடனே நாங்கள் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீண்டுமாய் நாங்கள் அறுப்புக்கு ஓடி அப்படியே போஷிக்கத்தக்கதாய் ஓடிட்டு இருந்தோம். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயேசுவை பற்றி யாரும் அறியாத ஒரு குடும்பம். இயேசுவை யாரும் அறியாத குடும்பமாக நாங்கள் இருந்தபோது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு ஐயப்பன் கோயிலோட பூசாரியாக இருந்தார். அப்போ பூசாரியாக இருக்கும்போது மாதம், அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஐயப்பன் கோயிலுக்கு அவங்க பூஜை பண்ணுறது, மலைக்கு போகிறது, 40 நாள் விரதம் எடுப்பாங்க, 48 நாள் இப்படியே பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ நான் இருக்கும்போது நான் என்ன செய்வேன்னா, அது ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தேன். ஸோ இதான் நம்ம கடவுள், இதுதான் நம்ம சாமி, அப்பா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நான் ஒரு காரியத்தோடு காத்திருந்தேன். அப்போ இருக்கும்பொழுது அதுதான் நம்ம சாமி சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி ஒரு வைராக்கியத்தோடு வைராக்கியத்தோடு இருக்கும்போது நான் அப்படியே கடந்த காலமாக சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து நான் பிறந்து வளர்ந்து 17 வயசு வரைக்கும் அப்படியே அந்த விக்கிரகத்தில் அவங்க ஊறி இருப்பதுனால நான் அவங்கள சார்ந்திருக்கும்படியாக நான் வாழ்ந்துட்டேன். இப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு 17 வயசு இருக்கும்போது நான் சரியாக 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். 10ஆம் வகுப்பு படித்து திருப்பி பாஸ் ஆகி வரும்போது திருப்பி 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்போ 12ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கூல் எங்கள் வீட்டு கிட்டே இருக்கும்.
அப்போ ஸ்கூல் வீடு கிட்டே இருப்பதனால அப்போ 9ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் வீட்டு ஸ்கூலுக்கிட்ட படித்தோம். அப்போ ஸ்கூலுக்கிட்ட படிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா வந்து ஸ்கூலில் வந்து சும்மா அந்த பெருக்குவார் கூட்டுவார். அவங்களுக்கு அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு 30 ரூபா 20 ரூபா கொடுப்பார், பெரிய காசு. அந்த காசை கொண்டு எங்களுக்கு என்ன செய்ய பிள்ளைங்களுக்கு வேணுமேனு சொல்லிட்டு அதில் ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பாவை மறைச்சி நம்ம எங்கே இருக்கும்போது அவர் கூடவே இருப்பார். அந்த 10ஆம் வகுப்பு அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா பார்த்தீங்கன்னா அப்பா அந்த வேலை செய்யும்போது சின்ன சின்ன வேலை செய்வோம். அப்போ ஒரு சார் என்ன சொல்கிறேன், நான் சண்டை வாங்குறது, அதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவோம் ஸ்கூலில். பிரச்சனைனா என்னென்னு தெரியாது, ஒரு அடாவடியாக ஒரு பிள்ளைங்களோட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு அப்போ உள்ள என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ படிக்கும்போது தூக்க மாத்திரை இல்லை, அது இதுக்குன்னா அது அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வரும். கிராமத்தை பொறுத்தளவுக்கு போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுட்டாங்க. ஆனால் தூக்கத்துக்காக தான் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவங்க போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. சரின்றப்ப அப்போ சாப்பிட்டுட்டு போது சண்டை, ஒரு மதியம் லஞ்ச் டைமில் நாங்கள் சாப்பிட்ட பிறகு எனக்கு ஒன்று போட்டுன்னா ஒரே போதையானோடனே எங்கள் அப்பா என்னை நான் சரக்கு அடிச்சிட்டேன், நான் ஒரு குடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா என்னை ரொம்ப போட்டு அடிச்சிட்டார். அப்போ அடித்த உடனே எனக்கு மனசு தாங்க முடியாமல் ரொம்ப பலவீனப்பட்டு நான் ரொம்ப இருந்தேன். அப்போ அங்கேருந்து ஒரு சார் சொன்னார், இங்கே வேணாம், இந்த ஸ்கூல் வேணாம்ப்பா, அவங்க அப்பா முன்னாடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மீண்டுமாய் கடந்து சென்று அருகில் உள்ள ஒரத்தூர் என்ற ஒரு ஸ்கூலில் ஒரத்தூரில் போய்ட்டு திருவள்ளூர் மேல்நிலைப் பள்ளியில் என்னை வந்து 10ஆம் வகுப்பு சேர்க்குறாங்க. அப்போ அந்த 10ஆம் வகுப்பு சேர்க்கும் போது 9ஆவதுலேருந்து இங்கே 10ஆம் வகுப்பு போகும்போது அந்த 10ஆம் போகும்போது அங்கே அப்பா அம்மாவோட கண்ணை மறைச்சி, ஏன்னா அங்கே இருந்தால் ஒருவேளை நான் நல்லா வளர்ந்துருப்பணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா சொல்ல இன்னும் நிறைய காரியங்கள் சொல்கிறேன். அப்போ அங்கே 10ஆம் வகுப்பு படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே எனக்கு கூடின கூட்டாளிகள் நண்பர்கள் எல்லாரோடையும் சந்தோஷம் சமாதானமாக இருப்பேன் அங்கே போனவுடனே. ஆனால் பாருங்கள், அப்போ 10ஆவது படிக்கும்போது 10ஆவது படிச்சுட்டு நான் போயிட்டேன். 10ஆவது படிச்சுட்டு போகும்போது திருப்பி வந்து என்ன செய்கிறேன், 10ஆவது பாஸ் ஆகணும். 10ஆவது பாஸ் ஆகும்போது அந்த 10ஆவது எக்ஸாமுக்கு நேரம் என்ன செய்கிறேன்னா என்னையே வந்து சரக்கு அடிக்க மற்றபடி போதை பொருள் அடிமையாக்க என்ன பிள்ளைங்கள்லாம் இழுக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் ஒரு உறுதியாக இருப்பேன், வேணாம். அது இப்போது ஏசப்பா உன்னை தெரிஞ்சிக்கல, அதுக்கு முன்பதாகவே எனக்கு இது பிடிக்காது, வேணாம், ஒதுங்கி இருந்தேன். இப்போ ஏன் ஒதுங்கி இருக்கிறேன்றது எனக்கு இப்போ தெரியுது நல்லா. அப்போ வேணான்னு அப்படி இருக்கும்போது அவ்வளோ தீமையான பழக்கங்கள், சண்டை போடுறது, கிளாஸு கட்டடிப்பேன், அப்பா அம்மாவுக்கு மறைச்சி. ஏன்னா அப்பா அம்மா வந்து 2 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கும் இந்த ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர். அப்போ பிள்ளை படிக்க போயிருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா, படிக்க தான் போயிருக்கான்னு. ஆனால் இங்கே வந்து நான் வந்து பசங்களோட சேர்ந்து விளையாடுறது, கட்டு அடிச்சுட்டு போகிறது, படம் பார்க்குறது, தேவையற்ற படங்கள் தேவையற்ற காரியங்கள் எல்லாம் செய்கிறது, திருடுறது. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொம்டிக்காய், மிளகாய் இதுமாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதை பறித்து திருடி கொண்டு கடையில் போட்டு விற்று அதில் காசு வரத்தை தேவையற்ற சினிமாவுக்கு போகிறது, இப்படியே இருந்துட்டோம். அப்போ மறைச்சோடனே அப்போ 10ஆவது பிள்ளை படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய நாட்களில் வந்து தெருக்கூத்துலாம் ஆடுவாங்க. அப்போ இன்னொன்று என்ன அந்த தெருக்கூத்து ஆடும்போது என்னென்னா அப்பா நிறையத்துக்கு இட்டு போவாங்க. என்ன நான் போய் நடிச்சிருக்கேன், நடிக்காத ஏரியாவில் நடிச்சிருக்கிறேன். ஆனால் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு சில காரியங்கள் வேண்டான்னு ஒதுக்கப்பட்டு 10ஆவது பரிபூர்ணமாக வந்து படிக்கும்போது நான் வந்து 10ஆவது ஃபெயில் ஆகிறேன். அப்போ 10ஆவது ஃபெயில் ஆனோடனே எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, ஐயோ நம்ம பிள்ளை கண்ணு முன்னாடி இருந்தால் நல்லா இருந்திருப்பானே, இங்கே போனதுனால தானே இவன் ஃபெயில் ஆட்டான்னு சொல்லிவிட்டு அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப பாரத்தோட அம்மா அப்பாலாம் எழுதாங்க. ஏன்னா கிராமங்களில் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ படிப்பு முக்கியம் அப்படின்றதுனால தான் அவங்க ரொம்ப அப்பா, ஏன்னா அறுவடை தான் ஒரு 30 ரூபா. எங்கள் அப்பாலாம் ரொம்ப ஒரு 30 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு ரொம்ப பலவீனப்பட்டு அந்த அறுப்பாறுத்து வந்து எனக்காய் கஞ்சி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நான் பார்த்து ரொம்ப அழுவேன். அதை நீங்கள் எப்படி சொல்கிறது, சாட்சி சொல்கிறேன். ஆனால் என்னால் என்ன முடியல கணங்கிறது. ஏன்னா ஒரு நாள் ஆக்கின சாப்பாடை 3 நாளைக்கு சாப்பிட்ருவோம். பழைய சாதம் அது நல்லா இருக்காது, ஆனால் அது எங்களுக்கு பெரிய சாதம், பெருசாக எங்களுக்கு வேணும், அது வேணும்னு சொல்லி அழகாக ரசித்து சாப்பிடுவேன். அவ்வளோ அந்த சாதம் அப்படி இருக்கும். அப்போ அந்த சாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அப்பா கூட விளையாண்டுக்கிட்டு அப்பாட்டி போகும்போது எனக்கு ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கும்போது 10ஆவது ஃபெயில் ஆகிட்டமேன்னு சொல்லிவிட்டு திருப்பி பாஸ் ஆகிறேன். திருப்பி பாஸ் ஆன பிறகு அருகில் உள்ள பக்கத்தால் நம்ம வீட்டு ஸ்கூலில் மீண்டுமாய் 11ஆம் வகுப்பு சேர்றேன். 11ஆம் வகுப்பு சேர்க்கும்போது அப்போ எங்கள் சாமி என்னென்னா ஐயப்ப சாமி தான். நாங்கள் ஐயப்ப சாமி அப்படி கும்பிடுவோம். அப்பா அதாவது ஐயப்ப சாமி மேலே சொல்லுவாங்களே, ஐயப்ப சாமி மேலே சத்தியம் பண்ணால் நான் ஓகே, நான் அப்படி பர்ஃபெக்ட்னு சொல்லுவேன். ஆனால் அப்படி வைராக்கியத்தோடு இருந்தேன். இங்கே சாமி இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 11ஆவது போச்சு. 11ஆவது படிக்கும்போது அப்படி ஒரு காலத்தில்
சில காதல் இப்படிலாம் வந்தது அது சில காதல் வரும்போது நம்மளை அறியாமல் வாலிப பருவத்தில் என்ன நடக்குது என்னென்னு தெரியாதபடி நம்ம விழுந்து விடுவோம். அந்த வாலிப நாட்கள் அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு சில காரியங்கள் நடந்தது. அதிலெல்லாம் மீட்டு தேவன் என்னை கொண்டு வந்தார். அப்போ அதுலேருந்து இருந்துக்கிட்டு அப்போ இருக்கும்போது அப்பா என்னை அடிச்சிட்டார், இதெல்லாம் தப்புப்பான்னு. ஆனால் எனக்கு வாலிப வயசில் தெரியல. இன்றைக்கி வாலிப பிள்ளைகளை நம்ம வாலிப வயசில் என்னென்னா நம்ம செய்யத்தான் சரி, நம்ம செய்யத்தான் தான் கரெக்டு நம்ம நம்புவோம். ஆனால் அது அப்போ நான் உணரல, இன்றைக்கி நான் உணர்றேன். அன்றைக்கி ஏன் எங்கள் அப்பா அடித்தாங்க, ஏன் எங்கள் அப்பா திட்டினாங்க அப்படின்றத இன்றைக்கி நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ 12ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கேன். 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக எல்லாத்தையும் நான் பகிர்ந்து கொள்ளுவேன். அப்போது அந்த 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய மாமா பையன் ஒருத்தர் என்ன செஞ்சார், எப்பயுமே என்ன செய்வான், அவன் வந்து கிளாஸில் வந்து ஏசப்பா நம்புங்க அப்படி சொல்லுவான். அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஏசப்பா வந்து வேறு கடவுள், வெளிநாட்டிலேருந்து அந்த கடவுள், இவன் சும்மா காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் ஓடிட்டான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணி அவனை சர்ச்சுக்கு போனால் அடிக்கிறது நொறுக்கிறது இப்படியே சண்டை வாங்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து சொல்லுவான், மாமா கூடுவான், எங்கள் அத்தை பையன்தான், மாமா நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லுவான். என்ன ஜெபம் கீபம் போடா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, என்ன சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கள் சாமி என் குலதெய்வம் இருக்குடா, என் குலதெய்வம் என்னை காப்பாற்றும், நீ யார் சொல்கிறது போடான்னு சொன்ன பிறகு சொல்லும்போது 12வது ஃபெயில் ஆகிட்டேன். நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அப்படியே கடந்தேன். அப்போ அந்த 12வது ஃபெயில் ஆன உடனே ரொம்ப நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கடந்த போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத இருக்கும்போது தான் எங்களோட மாமா பையன் வந்தான். அந்த மாமா பையன் வந்து, மாமா நான் மீண்டுமா உனக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லும்போது, சரி ஜெபம் தானே பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டியா, சரி ஓடு இனிமேலாம் ஏசப்பா இதுமாரிலாம் சொல்லிவிட்டு இங்கே வந்து வரக்கூடாது, அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு ஓடுனேன். அப்போ ஓடுன்னு சொன்ன பிறகு இவன் போயிட்டு எனக்கு பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணியிருக்கிறான். அப்போ பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணும்போது அவன் ரொம்ப ஜெபிக்கும்போது அவன் என்ன செய்கிறான்னா, இதுமாரி ரட்சிக்கப்படணும், அவன் பாஸ் ஆகணும்னு சொல்லிடும் போது நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நம்ம சாமி என்ன, நம்ம குலதெய்வம் என்ன, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நம்ம பிறந்த பிறப்பு என்ன, இது இயேசு சாமி, இது என்ன தூக்குற, இது என்ன தூக்கி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனாலும் அவன் கேட்காதன்னு சொன்னான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பான். நான் பார்த்தேன், சரி நம்மளுக்கு ஏசப்பா சாமி அது வேணாம் இல்லையா, ஏசப்பா சாமி அது வேணாம், நம்ம சாமி இருக்குன்னு சொல்லிட்டோடனே எங்கள் ஊரில் குலதெய்வம்னு சொல்லிவிட்டு காத்தாயம்மன் சொல்லிவிட்டு குலதெய்வம். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு நாங்கள் எல்லாம் போகிறோம். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு 5 பேர் ஃபெயில் ஆகிட்டோம். அப்போ 5 பேர் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா காட்டில் தானே இருக்கும், நம்ம சாமியில் என்ன செய்வாங்க, காட்டில் தானே வைப்பாங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன், காடுனா பெரிய காட்டில் வச்சுட்டு போகும்போது பொங்க வைக்கணும், கெடா வெட்டணும், சாப்பாடு சமைக்கணும், எல்லாருக்கும் போடணும், இப்படி தானே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்பாவுடைய தாத்தா காலங்களில் நம்ம அதை நடந்து அதோடைய போயிருப்போம் இல்லையா. ஸோ இப்படியே இது போயிட்டு இருந்தப்போ நாங்கள் ஃபெயில் ஆன பிறகு 5 பேர் சேர்ந்து 5 பேரும் என்ன சொல்லிட்டாங்க, சிலர் வரேன்னாங்க சிலர் வரலன்னாங்க. நான் பார்த்தேன், நம்ம சாமி நம்மளை காப்பாற்றாமல் யாரை காப்பாற்ற போகுதுன்னு சொல்லிவிட்டு காலையிலே போவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனடி தேர்வு 1 மாதத்தில் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் ஆகிட்டேன். மேக்ஸில் ஒரே ஒரு சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். மேக்ஸ் மட்டும் தான் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த ஃபெயில் ஆன பிறகு உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆகணும். அப்போ அந்த உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆகணுன்னொன்னே என்ன சொல்கிறேன், சரி நம்ம சாமி நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் செய்கிறேன், காலையிலே போயிட்டு நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அதை வணங்கிட்டு அதுக்கு என்ன செய்வேன், அதை வணங்கிட்டு அதை எடுத்து நல்லா என்ன செய்வேன், நேராக அழகாக போயிட்டு அதை க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது, தண்ணி ஊற்றி இப்படி வச்சுப்பேன். எப்படின்னா ஒரு 50 குடம் தண்ணி ஊற்றுவோம், இன்றைக்கி 50 குடம், நாளைக்கு 60 குடம்ன்ட்டு குளத்துலேருந்து மொண்டு வந்து கஷ்டப்பட்டு அந்த சாமின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்து மேலே ஊற்றுவோம். அப்போ ஊற்றும்போது அதை வந்து கழுவி ஃப்ரெஷ்ஷாக்கி கீழே வந்து சாணி கரைச்சி மொழுகி அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த இடத்த நல்லா ஆக்கி கோலம் போட்டு பூ வாங்கிட்டு வந்து வெத்தி சூடம் பூ தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். வெள்ளி செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டு வந்து பிரத்யேகமாக இருக்கும். மற்ற நாட்களில் நாங்கள் நல்லா செய்வோம். இப்படியே ஓடிட்டே இருக்கும்போது தினைக்கு செய்வேன், மந்திரம் படிப்பேன், எல்லாம் செய்வேன். மந்திரம் படிச்சுட்டே இருப்பேன். ஆனால் ஒரு நாள் நெஞ்சார் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம் வந்தோடனே நைட்டு பூரா கணக்கு போட்டுக்கிட்டே கிடக்கிறேன். போட்டவொடனே ஒன்றுமே என்னால் இது நம்மள. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு
பார்த்தீங்கன்னா எக்ஸாம் காலையில் எழுதிட்டு அடுத்த ஒரு மாதத்துக்கு நான் திருப்பி அந்த காசு செலவாகிட்டே இருக்கேன். எவ்வளோ 50 50 30 50 30ன்னு அந்த பூ வாங்கிறது, அந்த வத்தி வாங்கிறது, அந்த சூடை வாங்கிறது இப்படியே போயிட்டே இருக்குது. பார்த்தா நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆன உடனே எல்லாருமே இல்லை, நான் மட்டும் யாரும் ஒருத்தன் பாஸ் ஆனால் பார்த்தா நாங்கள் ஒரு 4 பேர் ஃபெயில் ஆகிட்டோம். ரொம்ப அழுக தாங்க முடியல. ரொம்ப அழுகும்போது ஐயோ நம்மளுக்கு இப்படிலாம் இருக்குதே, நம்ம இப்படிலாம் வந்துட்டோமே, நம்ம நடக்க முடியலையே, நம்மளால் ஏன் நம்ம சாமி நம்ம கை விட்டுது, நம்ம சாமி பேசணும்னு சொன்னாங்களே, நம்ம சாமி தான் நம்ம சொன்னார், அப்பா சொன்னார் இது பேசும் இது நடத்தும்பா, நம்ம சாமி தான், வேறு யாரும் இல்லை எனக்கு கும்பிடுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் நான் செஞ்சு பார்த்தா எல்லாமே இதானவுடனே வெறுத்துட்டேன். என்ன நம்ம சாமி ஃபெயில் ஆக்கிடுன்னு சொல்லிவிட்டு உடனே வீட்டிலிருந்து 1 லிட்டர் மண்ணெண்ணெய் எடுத்தேன். மண்ணெண்ணெய் எடுத்துகிட்டு, மண்ணெண்ணெய்னா சீமை ஆயில் சொல்லுவாங்க, கிராமங்களில் மண்ணெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு நேராக போகிறேன். அப்போது என்னை கேட்குறாங்க, இல்லை எங்கே போகிறப்பா, மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வீட்டுக்கு தானே போவேன், நீ எங்கே போகிற? இல்லை எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், பாவம் அவங்க வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் சொல்கிறேன்னு அழுதுகிட்டே வரேன், நீ எப்படியாவது அந்த கோயிலை நம்ம கொளுத்திடணும், எரிச்சிடணும் அப்படின்னு வரேன். அப்போ என்னோடய நண்பர் ரவி மயில்வர்மன் சொல்லிவிட்டு என் நண்பர் இருக்கார், மாமன் பையன். அப்புறம் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு மாப்பிள்ளை எங்கே போகிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் போகிறான்னு ஓடுறேன், வேகமாக ஓடி போய் பார்த்தா போய் பார்க்குறேன், அந்த இடத்துல பிடிச்சிட்டான். இதுமாரி செய்யக்கூடாது, இது தவறான ஒரு விஷயம், இது கோயில் என்பது கவர்மெண்ட்டு, உனக்கு வேறு மாதிரி லைஃபே மாறிடும், நீ வீணாகிடுவேன்னு சொன்னோன்னே எனக்கு மனசு உடஞ்சி, இல்லை நான் கொளுத்திடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதை என்ன செய்கிறேன், அது எல்லாத்தையும் கழி எடுத்து அடித்து தட்டி விட்னே கொட்டா, அதாவது கூரை கொட்டான்னு சொல்லுவாங்க, கீத்து போட்டு தென்னை மட்டையால் கீத்து போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ தட்டி விட்றாங்க. அப்போ அதை தட்டி விட்டோடனே அப்பாடின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சொன்னோடனே அங்கே அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா. எங்கள் அப்பா ஒரே ஒரு அடி அடித்தார், வேகமாக அடித்தார். எதுக்குமே லாகி இல்லை, உன்னால் என்ன பிரயோஜனம், எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டார். அப்போ நான் சோர்ந்து உட்காந்துருந்தேன். அப்போது சோர்ந்து உட்காந்துருக்கும் போது எங்கள் மாமா பையன் வரார். எங்கள் மாமா பையன் அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து அது சொல்கிறாரு, நீ ஏசப்பாவை நம்பு, ஏசப்பான்னு செய்வார். நான் ஒன்று கேட்குறேன், மாமா ஏசப்பா நம்புறேன் எல்லாம் செய்வார்னு சொல்கிறீங்களா, உண்மைதானா? இல்லை நீங்கள் ஏசப்பா நம்பி பாருங்கள் எல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு, சரி அடுத்தது அக்டோபர் மாதம் ஒரு எக்ஸாம் வரும். சரி அந்த அக்டோபர் மாதம் அவ்வளோதான், 1 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா உடனடி தேர்வுக்கு அப்புறம் 1 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்போது இந்த அக்டோபர் மாதம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே என்ன செய்கிறேன், சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு உடனே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எக்ஸாமுக்கு ரெடியாகும் போது என் மாமா பையன் பேசுகிறான், மாரி நானும் ஜெபம் பண்ணுறேன். சரி ஜெபம் பண்ணு, நான் சொல்கிறேன் ஜெபம் பண்ணு, ஏசப்பா நம்புவார்ல, ஏசப்பா செய்வார்ல, அப்புறம் நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு சரி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே ஜெபம் பண்ணான். சரி ஜெபம் பண்ணிட்டேன், அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, சும்மா ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். நான் எப்போ ஜெபம் பண்ணேன்னா, சரி சொல்லியிருக்காங்களே ஏசப்பா ஜெபம்னா எப்படின்னா, அப்போ ஜெபம் பண்ண தெரியாது எனக்கு, அப்போ என்னென்னா ஜெபம் பண்ண தெரியாது, ஏசப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நாட்களில் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சேன், சரி இப்போ ஜெபம் பண்ணுன்ட்டு பார்த்து சொல்கிறேன், ஏசப்பா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக போயான்னு தெரில, என்ன பாஸ் ஆக வைப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நான் படுத்துட்டேன். படுத்தவுடனே எங்கள் ரிலேட்டிவான எங்கள் அத்தை தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க நம்ம இந்து குடும்பத்தில் அம்மா போய் பார்த்துட்டு வந்தபோது என்ன செஞ்சாங்க, ஒரு பைபிள் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பைபிள் தான் இன்ன வரைக்கும் என்னோட பயணிச்சிட்ருக்கு, அதில் தான் ஆர்டர் நடத்திட்டுருக்காரு. ஸோ அந்த பைபிள் கொடுத்த பிறகு அப்போ ஆண்டர் 2 பேசுவீங்களான்னு சொல்லும் போது சரியான ஒரு ஒளி, நல்ல சிலுவை நிறைந்த ஒளி, பலன்னு ஒரு ஒளி என் தலைக்கு மேலே சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ நான் இயேசு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது, அதுதான், வேறு எதை நான் பார்க்குறேன். அப்போ இருக்கும்போதே அவர் மாமா வந்தப்போ சொன்னேன், மாரி நைட்டு மாரி நடந்து மாமா, நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்கா நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், நைட் நடந்தது மாமா அப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னேன். சரிப்பான்னு சொல்லிவிட்டு ஐயா இருக்காங்க, வாப்பா ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்போ தான் எங்கள் ஊர் பக்கத்து 1 கிலோமீட்டரில் பாஸ்டர் கிறிஸ்டோபர்னு சொல்லிட்டு சபை ஊழியம் நடத்திட்டு இருந்தாங்க. இயேசு வாழ வைக்கிற ஊழியங்கள், இயேசு மகிமையின் திருச்சபையில் நாங்கள் அதை பார்த்தோம். அப்போது அங்கே இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார், அவர் ஜெபம் பண்ண வச்சார். சரி நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா, நான் ஜெபம் பண்ண கேட்பியா அப்படின்னாரு. ஐயா நான் சொல்கிறீங்க, மாமான்னு தான் கூடுவான் நான் அவரை, மாமா சொல்கிறீங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் எப்படின்னு பார்க்குறேன்னு சொல்கிறேன். இல்லை நீ ஏசப்பா நம்பி முழுமையாக வா, அப்போ ஆர்டர் நடத்துவார்னு சொன்னார். சரி எவ்வளோ நம்ம குலதெய்வம் சாமி எல்லாத்தையும் செஞ்சிட்டோமே, நம்ம தான் ஒன்றுமே இல்லையே, ஆனால் இவங்க சொல்கிறாங்களே சரி போய் பார்ப்போம்
ஏன்னா எனக்கு அந்த நாட்களில் ஏசப்பாவை பிடிக்காது. நான் அடிச்சிருக்கிறேன், திட்டிருக்கிறேன், ஏன் சர்ச்சுக்கு போயெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் உணர்ந்தேன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது திட்டும் போது நான் நினச்சிட்டேன் இப்படி இருந்தேன். அப்போது கொஞ்ச நாள் கழித்து கொஞ்ச நாள் எடுத்து வந்து அப்புறமா நான் பார்க்குறேன். அதை நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணி ஆண்டவனுக்கு பாஸ் ஆகுன்னு சொல்கிறாருப்பா. அப்படிங்களா சொல்கிறாரா, சரியே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது எக்ஸாம் வந்தது. எக்ஸாம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எழுதினேன். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேங்க, என்றைக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேனோ எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாது, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த நாட்களில் ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொன்னார். எஸ்ப்பா நான் உங்களை நம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போட்ட கணக்கவே போட்டுக்கிட்டு எழுதின கணக்கவே எழுதிக்கிட்டு வெறும் பக்கத்தில் 35 அதாவது 70 1 மார்க் ஏதுனாலே அதில் 70 1 மார்க் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 70 1 வேர்டு நான் பாஸ் பண்ணேன். 70 1 வேர்டு எழுதி மீண்டும் அழுகுறேன், கண்ணீரோடு அழுகிறேன். நான் அப்படியே என்ன சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பலவீனப்பட்டு ரொம்ப நான் அழுதேன். ஏசப்பா நம்மளுக்கு இப்படி செய்யலையே, எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா, எங்கள் அம்மா அடிப்பாங்களே, எங்கள் அப்பா அடிப்பாங்களே, ஏசப்பா நம்ம நம்பி வந்துட்டேன். உங்களை நான் கும்பிடும் போது எங்கள் வீட்டில் என்னை அடிக்கிறாங்கப்பா, திட்டுறாங்கப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் ரொம்ப பலவீனப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டே நான் எழுதுகிறேன். அப்போ எழுதுன அந்த இடத்துல அந்த வந்த ஆசிரியர் பார்த்துட்டு என்னப்பான்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் இதோட கடைசி எக்ஸாமு 2 எக்ஸாம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், எங்கள் அப்பா என்னை போனால் விட மாட்டாங்க, என்னை அடிச்சிடுவாங்க, நொறுக்குவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, பயப்படாமல் எழுதுப்பான்னு சொன்னாங்க. நான் ஒன்றுமே எழுதலைங்க, எனக்கு படிக்க தெரியாதுங்க, எனக்கு படிக்க தெரியாது. ஆனால் என்ன படிச்சுன்றதை சொல்கிறேன் பாருங்கள், படிக்க தெரியாது, எனக்கு கணக்கு வராதுங்க. கணக்கே போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு தெரியும் இது நடக்காது, நான் எழுதுந்தெல்லாம் ஒரு ஒன்னோடு தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது பலவீனப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நான் எழுதுனேன். ஆனால் நீ ஏசப்பா எனக்கு எல்லாவற்றையும் எழுதின உடனே அப்போது ரிசல்ட்டு அன்னைக்கு எங்கள் வீட்டு எகுத்தால் ஒரு பாஸ்டர் வருவாங்க. அந்த பாஸ்டர் வரும்போது ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அந்த பாஸ்டர் வரும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், ஒரு எப்படியாவது அடிக்கணும், ஒரு உதைக்கணும், ஒரு திட்டணும். ஏன்னா ஏன் அப்படி பண்ணுறாரு, ஏன் ஊருக்குள்ள வந்து பேசுகிறாரு, ஏன் அப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு எரிச்சல் உண்டாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அன்றைக்கி தான் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு அந்த எகுத்த வீட்டில் சித்தி வீட்டில் அன்றைக்கி தான் பாருங்கள் உபவாச கொடுக்க வச்சுருக்குறாங்க. உபவாச கொடுக்க வச்சோடனே ரிசல்ட்டுக்கு எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. நான் எங்கேயுமே போகல, அந்த உபவாசத்தை கொடுக்க போகும்போது நான் அழுதுகிட்டே இருந்தேன். அங்கே பாஸ்டர் வந்து ஒருத்தன் கேட்டாங்க, பாஸ்டர் கேட்டாங்க, ஏன்ப்பா அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க ஐயா, இன்றைக்கி ரிசல்ட்டு வரலன்னா நான் பாஸ் ஆகலைன்னா சத்தியமாக நான் செத்துருவேன் ஐயா, வீட்டில் மருந்து வாங்கி வச்சுட்டேன் ஐயா, நான் செத்துருவேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், இல்லை நீ பாஸ் ஆகிடுவப்பா, தைரியமாக இரு, இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, ஜெபம் பண்ணிட்டேன்னு சொன்னார். அந்த கூட்டத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு பாடல் பாடினாங்க. அப்போ அந்த பாடல் ரொம்ப நொறுக்கப்பட்டது. அப்பா கலங்கலப்பா, நாங்கள் கலங்கலை, யெகோவா ஈரே கலங்கலப்பா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன், இயேசு நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர், கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. அப்போ அந்த கலங்களப்பான்னு சொன்ன உடனேவே என் சின்ன தம்பி எனக்கு வீட்டில் இருக்கிறான், அப்படியாந்து சொன்னான், அண்ணா நீ பாஸ் ஆகிட்டேனேன்னு சொன்னான். ஐயோ நான் பாஸ் ஆகிட்டேன், நான் எத்தனை மார்க் இல்லையே, நான் வாய்ப்பு இல்லையே, நான் ஃபெயில் தானேடா, நான் ஆகிடுவேன், நான் உண்மையை சரியாக எழுதலையே. இல்லை நீ 70 மார்க் எடுத்துட்டேன், 70 மார்க் தான் பார்டர் மார்க், நீ 70 மார்க் எடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அப்படியே ஏசப்பான்னு கீழே வந்து அன்னைக்கு பிடிச்ச அந்த புடியை ஏசப்பாக்குள்ள ஒரு நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக நான் மாறப்பட்டேன், உடைக்கப்பட்ட கிருபையாக நான் மாறப்பட்டேன். ஏசப்பா எனக்கு இப்படி செஞ்சிருக்கீங்களே, என் குலதெய்வம் காத்தாயம்மன் ஐயப்பன்னு சொல்லி நான் வீணாய் கடந்துட்டேனே, எனக்கு இவ்வளோ ஒரு அற்புதத்தை நீ செய்திருக்கீங்களே, எனக்கு இப்படி தான் நடத்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அற்புதத்தை என் தேவன் எனக்குள்ள வைத்தார். எனக்குள்ள ஒரு பிணைப்பை வைச்சார், எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை
வெளிச்சத்தை கொடுத்தார். அன்னைக்கு பிடிச்ச அவர் காலை, அன்னைக்கு பிடிச்ச அவர் கரத்தை இன்ன வரைக்கும் அவர் விடலை. அல்லேலூயா. என்னை இன்ன வரைக்கும் விடலை, என்னை விட்டு கொடுக்கவும் இல்லை. அன்னைக்கு பிடிச்சேன், அது சந்தோஷம், அந்த நாட்கள் முழுக்க சந்தோஷம். ஏன்னா நான் ஊரில் அப்படி ஒரு பண்ணுவேன். நான் ஊரில் எப்படி இருப்பேன், நான் சண்டை போடுவேன், அடிப்பேன், கிண்டல் கேலி பண்ணுவேன். ஒருத்தனை கிண்டல் பண்ணனா அவனை கிண்டல் பண்ண சொல்லி அடிப்பாங்க, உதைப்பான். அந்த அளவுக்கு நான் இருந்த எண்ணிய கர்த்தரை நான் நாட்களில் பிடிச்சாரு. அன்னைக்கு பிடிச்ச பிடியில இன்ன வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படி இன்னொன்று பெரிய ஒரு பாக்கியங்க, பெரிய ஒரு ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லையா? நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நடக்குது என்ன? ஏன்னா ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படின்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு தான் அவனை பிடிக்க வைப்பார் இல்லையா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசப்பா அப்படி நல்லவர். அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தவுடனே ரொம்ப மகிழ்ச்சியாகி, மீண்டுமாய் மகிழ்ச்சியாகி, நல்ல சந்தோஷம் சமாதோடனே அப்புறம் சர்ச்சுக்கெலாம் போவ லைட்டாக ஆரம்பித்தேன். ஏன்னா சர்ச்சுக்குனா அந்த சர்ச்சை நான் அடிச்சிருக்கேனே, அந்த சர்ச்சில் நான் சண்டை வாங்கியிருக்கேனே, அந்த சர்ச்சில் சண்டை வாங்கியிருக்கேன், அடிச்சிருக்கிறேன், அங்கே உதச்சிருக்கிறேன். அப்போது வந்து அடித்து சண்டை வாங்கி திட்டுதல் பண்ணியிருக்கேனே. போகும்போது என் கால் கோசிச்சு. அப்போ ஏசப்பா உம்மை நம்பி வந்துட்டேன்ப்பா, இனிமேல் நான் யாருக்கும் இல்லாமல் உமக்கென்று என்ன செய்யணும், உமக்கென்று ஊழியம் செய்யணும். அப்போ தான் அந்த ஊழியம் செய்யணும். அன்றைக்கி மெசேஜ் ஊழியக்காரன் என்ன செய்வார், ஊழியக்காரன் அக்கினி ஜோலை மாற்றுவார்னு வேதவசனம் சொல்லுதான்னு சொல்கிறான். அப்போ புதுசு இந்த வசனங்க இருக்குது எப்படி சொல்லி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அப்போது ரொம்ப பாஸ் ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷம், வீட்டில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா கையில் காசு இருக்காது, ரொம்ப பயப்பட்ட ஃபேமிலி தான். ஆனாலும் எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஏம் என்னென்னா நான் ஒரு டாக்டர் படிக்கணும், அப்படி தான் எனக்கு ஒரு ஆசை. டாக்டர் படிக்கணும், டாக்டர் படித்து எல்லாருக்கும் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது எதாவது செய்யணுன்றேன். ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம 12வது நான் நல்லா பாஸ் ஆகிருந்தேன்னா, மார்க் அதிகமாக எடுத்து நான் பாஸ் ஆகிருந்தேன்னா எனக்கு மெரிட்டில் எதாவது கிடச்சிருக்கும். ஆனால் நான் ரொம்ப கம்மியான மார்க்கு தாங்க. அப்போது 1200 மார்க்குக்கு 1200 மார்க்கு ஃபுல் மார்க்கு நான் எடுத்து வெறும் 635 மார்க்கு தான். அப்போ இந்த மார்க் எடுத்து டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் முடியல. ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப என்னை கஷ்டப்பட்டு பிரத்யேகமாக எல்லாரையும் படிக்க வைக்கணும். இன்றைக்கும் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக ஒரு நான் செய்ய முடியல. ஏன்னா என் ஆண்டவர் எடுத்துருக்கிறாரு, என்னை தேர்ந்துருக்காரு, அவனை புரிய வைக்க முடியல. ஆனால் அப்படி இருக்கும்போது அப்போ திருப்பி ஜெபம் பண்ணுறேன். அப்போ 2 சீட்டு வந்தது, ஒன்று பிபிடி, ஒன்று அக்ரி. என் கூட படித்தவங்க எல்லாம் எம்ஏ, பிஎஸ்சி, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, சயின்ஸு, டீச்சர் ட்ரைனிங்கு, பயோடெக் இப்படி தான் கிடைக்கிது. ஆனால் எனக்கு தான் கிடைச்சிது பிஎஸ்சி அக்ரி கிடச்சிது, 2வது பிபிடி நரம்பியல் டாக்டர் கிடச்சிது. அப்போ அவங்க ஐயா தீர்க்கதரிசனமாக பேசுவார். அப்போது தீர்க்கதரிசனமாக பேசும்போது ஆண்டு சொன்னார், உன்னை அக்ரி தான்ப்பா ஆண்டு படிக்க வைக்க சொல்கிறாரு. அக்ரினோடனே அப்புறம் அக்ரினா என்ன ஐயா, எனக்கு தெரியாத ஐயா அப்படின்னு சொல்லும்போது, அக்ரினா என்னென்னா இந்த விவசாயத்தை பற்றி பேசி விதைகளை விதைக்கணும், அதை அறுவடை பண்ணணும், அதுலேருந்து எனக்கு ஒரு காஸ்ட்டு உனக்கு பிஸ்னஸாக பண்ணி ஆண்டை மாற்றுவார், இதெல்லாம் அக்ரி சம்மந்தம். அப்போது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் முதலாவது பிஎஸ்சி அக்ரி சேர்றேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. எல்லாரையும் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை காலேஜ் சேர்த்து வச்சாங்க. 4 ஆண்டு படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ 4 ஆண்டு படிக்கும்போது என்னன்னா, அப்போ ஐயா கூட போவேன். அப்போ எங்கள் ஐயா கூட போகும்போது சின்ன சின்ன ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருந்தேன். அப்புறமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கேரளா கிட்ட ஒரு ஊர் போயிட்டு நாங்கள் எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். ஆந்திரா கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். அப்படி வரும்போது எங்கள் ஐயா கூட ஊழியம் செய்யும் போது சில மிராக்கள் அற்புதம் நடக்கும். அவர் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஜெபிச்சுக்கிட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது காணிக்கை கொடுப்பாங்க. எனக்கு 5 ரூபா 10 ரூபா தான் பெரிய விஷயம். கிராமம் இல்லையா, அது கொடுக்குறாங்க பெரிய விஷயம். அப்போ நான் காணிக்கெலாம் வாங்க மாட்டேன், எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு காணிக்கெலாம் வாங்க மாட்டேன். என்னென்னா பாவம் அவங்களே டீ குடி காசு இல்லாமல் இருக்காங்க, வயசானவங்க வெற்றில போடாமல் இருக்காங்க, அவங்கள்ட்ட எப்படி வாங்குறது சொல்லிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் சில காரியம் பேசினார். அது ஒன்று போஷிக்கு மகனே நீ வாங்கிக்கோன்னு சொன்னார். ஏன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஏழ்மை, ஓடுனா தான் கூலி வேலை செஞ்சு தான் அந்த காசை அவங்க கொண்டு வந்து இருப்பாங்க இல்லையா. அப்போ நான் ஜெபிக்கும் போது அந்த காசை அவங்க எனக்கு கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அந்த காசு கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது என்னோடய மாமா பையன் பசங்க எல்லாம் யாரும் ரட்சிக்கப்படலை. அந்த ஊரிலேயே
வாலிப பிள்ளைங்களே நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன். கிறிஸ்தவர்கள் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவங்க அவங்க ஆதி தலைமுறையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு நான் மட்டும் ஒரு தைரியமாய் சத்தியமாய் ஓடும்போது, அப்போ அந்த கிராமங்களில் நான் வரும்போது ஊழியத்துக்கு போயிட்டு வரேன். இப்போ சொல்லுவாங்க கபூர்னு தான் சொல்லுவாங்க. என்னையே கபூர் வராண்டா அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க, அப்போ காணிக்கை தான் ஆகிட்டு சொல்லிட்டு எங்கள் மாப்பையன் எல்லாமே போதைப் பொருளுக்கு அடிமையாகி சரக்கு, ஹேண்ட்ஸு, இதுமாரி பான்பராக்கு இந்தமாரி பொருள்களுக்கு எல்லாமே அடிமையாகி இருந்ததுனால அந்த காசு எடுத்துகிட்டு வர மாதிரி பிடுங்குவாங்க. மாமா எனக்கு 10 ரூபா கொடுங்க, மாமா எனக்கு 5 ரூபா கொடுங்க அப்படின்னு பிடுங்கும்போது நான் அதை கொடுத்துருவேன். அப்போ எனக்கு தெரியல, சரி எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அடிப்பானோ, இல்லைனா நீ ஏன் இயேசுவை பற்றி சொல்கிற, இயேசுவை பற்றி எதுக்கு போகிறேன்னு சொல்லி நான் அடிப்பானுங்க. அப்போ அடிக்கும்போது அவன் என்ன செஞ்சேன்னா, நான் ஒரு நாள் செஞ்சேன். ரொம்ப எல்லாமே ஒரு நாள் தீபாவளி நாட்களில் ஒரு மதியம் 3 மணி இருக்கும். நான் எனக்கு தீபாவளிலாம் வேணாம், நம்ம தான் ஏசப்பாக்குள்ள வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தனிமையாக இருக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னென்னா நான் என்ன சொன்னேன், கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன், எல்லோரும் சிரிக்க வைக்கிறது தான் என் வேலையே. எப்படியாப்பட்ட கூட்டத்திலையும் எல்லோரும் சிரிக்க வச்சுவேன். ஸோ இப்படி இருந்த மனுஷன் ஏன் இப்படி மாறினான்றது அவனுக்குள்ள ஒரு கேள்வி. ஏன் நல்லா தானே மாமா கலகலப்பாக இருப்பார், பேசுவார், ஏன் இப்படி மாறினான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கேள்வி. அப்போ அப்படி இருக்கும்போது ஆனால் எல்லோரும் சரக்கு போட்டுன்னு செஞ்சானுங்க. சரி நீ கபூர் வரான், இன்றைக்கி அவனை என்னென்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லி இன்னும் பிளான் பண்ணி வச்சுட்டாங்களாட்டு எனக்கு தெரியல. நான் எப்பயும் போல் சர்ச்சுக்கு போகலாமேட்டு கிளம்பி போவார் ஒரு 3 மணிக்கா. அப்போ அந்த 3 மணிக்கா கிளம்பி போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக கரெக்டாக மாமா என்ன பண்ணுறீங்க, அதில் போதில் எல்லாமே சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே 18 வயசு 17 வயசு பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, அத்தை பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே எல்லோரும் சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப குடிவெறியின் ஆவி அங்கே ரொம்ப இருக்கிறதுனால எல்லாம் சரக்கு அடிச்சுருந்தாங்க. அப்போ இருக்கும்போது இன்னும் கேட்குற உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சவொடனே சரி ஏசப்பாக்குள்ளே இருக்கிற உனக்கு கோபமே வராதா? இல்லை மாப்பிள்ளை எனக்கு கோபம்லாம் வந்தது தான், ஆனால் ஏசப்பாக்குள்ளே என்றைக்கு நம்ம போனனோ அன்னிலேருந்து எனக்கு கோபம்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி கோபமே வராதான்னு சொல்லிட்டு உட்காருந்தேன்னு சொல்லிட்டு டீ வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி டீ தானே நம்ம எல்லாமே என்ன செய்வோம், ஒரு டீ எங்கள் ஊரில் எல்லாம் 2 ரூபா, அப்போ 2 ரூபா 2 ரூபா தான் டீ. சரி டீ வாங்குடா, சரி டீ கொடுத்தேன். டீ எனக்கு சரக்கு அடிச்சிடும், டீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும். ஆனால் எதுக்கு வாங்க சொன்ன பார்த்தா 3 டீ வாங்கி உனக்கு கோவமே வராதா, கோவம் வராதுன்னு சொன்னேன். உட்காரணும் சொல்லி டக்குன்னு படான்னு டீ எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டாங்க. மூஞ்சில் எடுத்தோடனே அப்படியே பாலோட மூஞ்சி அப்படியே அழுகையோட கண்ணீரோட அழுகுறேன். ஆனால் அவங்க விடவே இல்லை என்னையே. அப்போ டீ எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் தொடச்சிட்டு சரி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டோமே, ஆண்டவருக்குள்ளே இருக்கிற கோவம் வராது, சாந்த குணம் அன்பு தானே கிரிச்சைன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், துடைக்கிறேன். மூஞ்சி துடைச்சிட்டு சொல்லு மச்சான், சரி என்ன சொன்னால் அப்பயும் கோவம் வரல, இப்பயும் ஒன்று கோவம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆற்று மண் எடுத்துகிட்டு போவோம். மாட்டு வண்டியில் தான் எங்கள் சைடு மண் எடுத்துகிட்டு போவாங்க. சீராக தானே போவோம். மாட்டு வண்டியில் மண் அள்ளி மூஞ்சில் சும்மா நம்ம போட்டாலே நம்மளுக்கு அப்படியே குத்துற மாதிரி இருக்கும். பட மூஞ்சில் மண் அள்ளி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதிகமாக போடும்போது எனக்கு அப்படியே சொல்லு வலிக்குது, எரியுது. அப்பயும் நான் கண்ணெலாம் ஒரு மண் ஏறிடுச்சு. கண்ணு தலையெல்லாம் உதறிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சொல்லு மச்சான் இப்பயும் என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது அவனை என்ன சொல்கிறான், உனக்கு இப்பயுமே கோவம் வரலையா? அப்போ ஏசப்பா முறுக்கீரை சும்தாரே, தலையில் முள் சும்தாரே, நீனும் சும்மன்னு சொல்லிட்டு அந்த நேரம் பாருங்கள் எனக்கு தான் பெரிய காக்கா குண்டு மேலேருந்து கீழே உழுது. அந்த நேரம் கரெக்டாக அந்த காக்கா குண்டை எடுத்து தலையில் வச்சு அப்படின்னு சொன்ன கையால் அடிக்கிறானுங்க. அடிக்கும் போது எனக்கு குத்தி ரத்தம் ரத்தம் வருது. அப்பயும் உனக்கு கோவம் வரல? எனக்கு கோவமே வரல. உங்களாம் மன்னிக்கணும் சொல்லி நீ என்ன பெரிய இவரா, ஏசப்பாவை இப்போ ஏசப்பாக்குள்ளே இருக்குதான் நீ பெரிய இவரான்னு சொல்லிட்டு என்னை திட்டுறானுங்க, அடிக்கிறானுங்க. எல்லாம் போத பொருள் சண்டை சமாளில் அப்படியே கிரியை பண்ணிட்டு கிடக்குறானுங்க. அப்போ வாங்கும்போது ரத்தம் வழியுது. அதனால எடுத்து எங்கள் பெரியப்பா என்னடா அண்ணன் அப்படி சரிங்க மாமா அப்படி சரின்னு சொல்லிட்டு ஏந்திரன்னு சொல்லிட்டு என்னை எழுப்பி அதை எடுத்து எட்டை போட்டுட்டு திருப்பி நான் போய்ட்டு குளிச்சுட்டு ரோட்டு பக்கம் வரவே இல்லை. ரொம்ப எனக்கு அழுவ பாரம். ஆண்டவரே இப்படியாப்பட்ட பிள்ளைகளை வச்சுருக்கீங்க, கோவம் வரும்னு சொன்னேனேப்பா. அப்போ நீங்கள் எப்படிப்பா எனக்காக ரத்தம் செஞ்சிருப்பீங்க? நீங்கள் எனக்காக ரத்தம் செஞ்சிருப்பீங்க? அந்த சிலுவை பாடு வேதத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி நான் பார்க்குறேன் அந்த சிலுவை 150 கிலோ சிலுவையா, 17 மணி நேரம் தண்ணி இல்லாமல் நின்னாரா, தண்ணி யாரா தரமாட்டாங்களான்னு. உனக்கு எனக்குமா அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல இருந்தார். இன்றைக்கி அவர் ஆட்டுக்குட்டி போல இருந்து சொல்கிறேன் நான் எல்லாத்தையும். அப்போது எப்படி இவர் சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போது சுமந்து இருக்கும்போது அப்போன்னே நைட்டு பூரா ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே என்ன இப்படி செஞ்சுட்டாங்க, நான் கோவப்படலப்பா, அவங்கள எல்லாம் மன்னிங்கப்பா, நீ மன்னிப்பான்னு மன்னிங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் விடிஞ்சு யார் என்ன தலையில் அந்த முள்ளை வச்சு அழுத்தினானோ அவன் சொன்னான்,
மாமா என்னை மன்னிச்சிட்டு பெரிய ஒரு ஒளி மாரி வந்தது. என் பிள்ளைய நீ ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்லி என்னை யாரோ பயமுறுத்திட்டாங்க, எனக்கு சொல்லுன்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து காலையிலே வந்து ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது இயேசப்பா இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், இவங்களை மன்னிங்க, தவறாக செஞ்சுட்டாங்க மன்னிங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது எந்த இடத்துல என்னை தள்ளுனாங்களோ, எந்த இடத்துல என்னை அடித்தாங்களோ அந்த இடத்துலாம் போகும்போது அப்போ எங்கள் ஐயா எனக்கு அப்போது ஞானஸ்தானம் கொடுத்து பேர் வைக்கும்போது ஜோஷுவா கபூர்னு வச்சார். அதனால எனக்கு பேர் இயேசுவான்னு கூடுவாங்க. சில பேர் ஆண்டவரேன்னு கூடுவாங்க, சிலப்பா ஏசப்பா பிள்ளைன்னு கூடுவாங்க, சிலர் இயேசுன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் எனக்குள்ள அது அந்த இயேசுவோ அந்த ஆண்டவரோ அந்த ஜோஷுவாவோ இது மகிமை இல்லை. அப்பா அவன் வாயில் உங்கள் பேர் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மன மகிழ்ச்சியோடு நான் இருந்தேன். மகிழ்ச்சியோடு இருந்து அப்படியே இருந்துக்கிட்டு அப்புறம் காலேஜ் போக ஆரம்பித்தேன். அப்புறம் அதுலேருந்து பார்த்தா இன்னும் எல்லோரும் மரியாதையாக அதோடைய வாங்கய்யா சோதனை ஐயா கிண்டல் பண்ணுறாங்களோ அவ்வளோ உண்மையிலே சொல்கிறாங்களோ அது எனக்கு தேவையில்லை. ஆனால் ஏசப்பா நாம அங்கே தெரியுதில்ல, நான் யார் நாங்கள் நிறுத்துறாருல, எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்த காரியம் என்னென்னா ஏசப்பான்ற ஒரு வார்த்தை அங்கே வருதே, ஏசப்பான்றது அங்கே சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப எனக்கு மன ஆறுதலாக இருந்தது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அன்னிலேருந்து எனக்கு இன்ன வரைக்கும் ஊருக்கு போனால் ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, சில பேர் கபூர் வந்துட்டான்னு சொல்லுவாங்க, சில பேர் ஏசப்பா வந்துட்டார், சில பேர் ஏசோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தேவன் நாமம் இன்னைக்கு மகிமைப்படுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி இருந்த எல்லாவற்றையும் இருந்துட்டு அப்புறமா பாருங்கள் அப்படியே காலங்கள் செய்த 4ஆம் ஆண்டு அப்போது நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா காலேஜ் முடித்த உடனே வீட்டில் இருந்தவுடனே என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில் சேர்த்து விட்றான். அந்த ஃப்ரெண்டு என்னை கம்பெனியில் சேர்த்து விட்ட உடனே அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எனக்கு மாதம் 50,000 சம்பளம் சொன்னாங்க. அப்போ 50,000 சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ண கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிஎஸ்சி அக்ரி முடித்ததுனால ஜாயின் பண்ண கம்பெனி லிங்கா கெமிக்கல்ஸ்னு மதுரையில் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணேன். அப்போது ஜாயின் பண்ணும்போது தேவன் எனக்கு சில காரியங்களை செஞ்சு கொடுத்தாரு. அந்த கம்பெனியில் நான் இருந்தப்போ நல்ல காரு நம்மளுக்கு சம்பளம் நல்லா கொடுத்தாரு. அப்போ கொடுக்கும்போது நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூன்னு ஒரு கம்பெனியில் சேர்ந்தேன். அப்புறம் அந்த கம்பெனியில் நல்ல சேலரி 40,000 சேலரி கொடுத்தாங்க. ஆண்டவர் நல்லா சேவிக்க பண்ணார். நல்ல ராஜபோகமாக வாழ்ந்தேன். அப்புறம் வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம தான் ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கிறோமே, அப்படி இருக்கும்போது அப்படியே போயிடுது. மாதம் 40,000 சம்பளமாக நல்லா போயிட்டு இருந்தது. நம்ம தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோமே, அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் எங்கள் ஊரில் வந்து கடை வைக்க போகிறேன், அக்ரி கிளினிக்னு சொல்லுவாங்க. அக்ரி கிளினிக்னா ஒரு தாவரத்துக்கு என்ன மருந்து, என்ன டானிக்கு, என்ன ஊட்டச்சத்து, என்ன பொருள், அப்படி யூரியா, பொட்டாசியம், காம்ப்ளெக்ஸு, ஹைட்ரலிக்சன், ஃபிக்சக்சன் எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ எல்லாமே கொடுக்கும்போது எல்லாம் அந்த மருந்தை கொடுக்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க. அந்த கம்பெனியில் வேலை கிடச்சி எங்கள் ஏரியாவே என்ன போட்டாங்க. அப்போ அது போடும்போது எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க, நம்ம பிள்ளை பெரிய ஆள் ஆகிடுவான், நல்லா இருக்கிறான், பெரிய ஆள் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்போது அந்த இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு சந்தோஷப்பட்டு சமாதானத்தை இருக்கும்போது பிள்ளை பெருமையாக இருக்குது. உளுந்துக்கோ நெல்லுக்கோ எந்த மருந்து ஏதி கொடுக்கணும் ஒரு ரிசல்ட் நல்லா வந்துடும், நல்ல விளைச்சலை காண்பாங்க, எனக்கு ஒரு காசு கொடுப்பாங்க, வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நல்லா ஆகிட்டேன், நல்லா சர்வீஸ் ஆகிட்டேன், நல்ல ஒரு ஆர்டர் கொடுத்து கிருபியால் நல்லா வளர்ந்துட்டேன். ஆனால் இப்போ கடைசி ஸ்டேஜில் நிற்கும் போது சரி ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார், அப்பா கடை வைக்கலான்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில், இவ்வளோ நல்லா பண்ணுறியே அப்போ நீங்கள் கடை வச்சு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கொஞ்சம் அரசியல் சீட்டாங்கள கொஞ்சம் இதாக இருந்தனால கடை வச்சிடலான்னு சொல்லிட்டு அக்ரி கிளினிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. நான் ஒரு நாள் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கடையும் பார்த்துட்டாரு, இடத்தையும் பார்த்துட்டாரு, நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நான் மாரி கடை வைக்கலான்னு இருக்கேன், உங்கள் கிருபை எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லோரும் வேலைக்கு போயிட்டா என் வேலையை யார் பார்க்குறது? ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லோரும் வேலைக்கு போயிட்டா என் வேலையை யார் பார்க்குறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ என் வேலையை யார் பார்க்குறதா? ஆண்டவரே என்னப்பா சொல்லுங்கப்பான்றேன். இது உலக மகனே, இது உன்னதன்னு 2 கையை நீட்டினார். அந்த நாட்கள் ஆண்டவரே உன்னதம் போதுன்னு பிடிச்சேன். அந்த பிடிச்ச வேலையில் அந்த வேலையை ரிசைன் பண்ணேன். என்னப்பா செய்யணும், வேலையை ரிசைன் பண்ணினார். மறுநாளே வேலையை ரிசைன் பண்ணேன். நான் எங்கள் கம்பெனியில் நல்ல பேர் வாங்குவேன், நல்ல வெரி குட் தான் வாங்குவேன், எனக்கு வெரி குட் தான் பேரே வைப்பாங்க. அப்போ நல்ல பேர் வாங்கினேன், நல்ல சந்தோஷமாக இருந்தேன். அப்போது நல்ல பேர் வாங்கும்போது ஏன் போகிறேன்னு சொல்லிட்டேன்ல, என்னை ஏசப்பா கூப்பிட்டாரு, வந்துட்டேன்.
சொன்னால் பைத்தியக்காரா, ஏசப்பா கூப்பிட்டாருன்னா என்னடா இந்த காலத்தில் பணம் தாண்டா முக்கியம், பணம் தாண்டா எல்லாம் செய்யும், ஏசப்பா சும்மா ஒரு மனசில் வச்சுக்க. எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரே அவர் தான், என்னை உயிர்ப்பித்தவரே அவர் தான், ஒன்றுமில்லா அதை சும்மா கடந்த என்னையை இன்றைக்கி உயர்த்தி வச்சுருக்காருன்னா என்னை ஏசப்பா தான் சொன்னாலே. 40,000 சம்பளம், காரு, உனக்கு 2 பிஏ இருக்கிறாங்க, ஒரு டிரைவர் இருக்கார், எப்படி அதெல்லாம் விட்டு போகிற? எனக்கு எதுவுமே வேணாம், ஏசப்பா மட்டும் போதும்னு சொன்னேன். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தமாக இருந்துச்சு, அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியேன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கும் பலவீனப்பட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது நான் வேலையை விட்டு வந்தேன். ஆண்டவர் தானே பிடிச்சி வேலையை விட்டு கரெக்டாக ஒரு 2 மாதத்தில் எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தாரு. அவங்க அதை வந்து கடலூரில் இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து ஷேரன், இந்துமதி. அவங்க வந்து அவங்களும் என்னை போல் ஒரு இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க தான். அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் வேலையில் இருக்கிறாங்க. அப்பா வந்து ஹாஸ்டல் வார்டனாக இருக்கிறாரு. இவங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய பிள்ளை, நல்ல ஆவிக்குரிய நிறைஞ்சி ஜெபம் பண்ணுறவங்க, ஆண்டவர் தேசத்துக்காக எல்லாத்துக்குமே ப்ரேயர் பண்ணுற ஒரு நல்ல மகள் அவங்க. அப்படி இருக்கும்போது பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்க. வேலைலாம் வந்தது, அவங்க எல்லா வேலையும் ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வேலையை வேணான்னு அவங்க வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிது, அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை வேலையை ரிசைன் பண்ணி வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நானும் இன்னும் அக்ரி ஃபீல்ட்லேருந்து வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு, அவங்கள்ட்ட பேசினோடனே அப்போ போயிட்டு நான் ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே இந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, என் ஃபோட்டோ நான் அனுப்பியிருந்தேன். அப்போ அந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்பும்போது நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே உண்மைக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி. எது கேட்டோன்னா, நாங்கள் என்ன பண்ணாலும் ஒரு அசைவு நகர்ந்தாலும் தேவன்கிட்ட கேட்டுட்டு தான் செய்கிறேன் இன்னைய வரைக்கும். அப்போது அது செய்யும் போது சொன்னார், இவள் உனக்காய் நியமிக்கப்பட்ட மகள் அப்படின்னாரு. ஆனால் சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகலாமா, சரி போகலான்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன், ஷெவ்லாம் பண்ணிவிட்டு போனாக்க அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ரெடியாக இருந்துட்டு அந்த பொண்ணு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கேள்வி கேட்குறாங்க, ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அன்புக்குள்ளே இருப்பீங்களா? ஏன்னா இப்போ நம்ம தெரியாத ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சுட்டு, தெரியாத ஒரு மகளுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு ஓடி இருக்கிறத விட, தேவன் இணைக்கிற இணைப்பு இருக்க மிகப்பெரிய ஒரு பாலம், ஒரு பலம் இல்லையா? தேவன் இணைக்கிறது யாராலையும் ஒன்றும் தடைப்பட முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் நாங்கள் பேசுகிறோம், வீட்டுக்கு போயிட்டோம், அவங்க டீ கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்ம கிராம வழக்கங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வழக்கம்னா மாப்பிள்ளைக்கிட்ட பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ளையும் பேசுகிற வழக்கம் இருக்கும். அவங்க என்னென்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கேட்டுக்கல. அவங்க என்னை கேட்ட கேள்வி 1 hour ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு ஃபீலிங்ஸை நாங்கள் உணர்ந்தேன். என்னோடய மனைவி கிட்ட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேட்பாங்கன்னா, இந்த கம்பெனிக்கு எப்படி இருக்கீங்க, கம்பெனி ஒர்க் பண்ணிங்களா, என்ன பண்ணீங்க, எதுன்னு எல்லாம் தெளிவாக கேட்பாங்க இல்லையா? அப்படி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஊழியத்தை என்ன பண்ணுறீங்க, ஊழியத்தில் என்ன மிராக்கிள் நடந்திருக்கு, எப்படிலாம் பயன்படுத்துகிறாரு, எங்கெங்கே போகிறீங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஷெட்யூல் என்ன, ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் எனக்கு அனுப்பணும், நீங்கள் இப்படி செய்யணும். அப்போ புதுசாக இருக்கு நீங்கள் எப்படி தோணும், இப்போ அண்ணா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க போயிடலாமா அப்படிலாம் தோணலை. ஆனால் என் தேவன் சொன்னாரே, இவள் உனக்காய் நியமிக்கப்பட்டன்னு தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் என்ன போது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு காரியம், எனக்கு இன்னும் ஆண்டவர் உங்களை பற்றி பேசலை, போயிட்டு வாங்க, ஒரு ஆண்டு சித்தம் இருந்தால் நம்ம இணையலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் ரிலேட்டிவ் அப்படின்றதுனால அங்கே கொஞ்சம் எல்லாம் என்னஞ்சாங்க சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ரிலேட்டிவ்ன்றனால கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பித்ததுனால அங்கே என்னென்னா, மாப்பிள்ளை இதுமாரி இருக்குது, நீங்கள் இப்போ ஒன்று கோச்சிக்காதீங்க, பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு. எனக்கு ஒரு வருத்தமும் இல்லைங்க, ஏசப்பா என்கிட்ட அவள் தான் சொல்லிட்டாரு. அதே போல் நான் அவளுக்குன்னு சொல்லுன்னு சொன்னோடனே அப்புறம் அந்த மகள் 2 நாளாக ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொன்னார். அப்போ கூட அவங்க ஏன் சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல அவங்க நெருக்கப்பட்டதுனால சரி ஓகே சொல்லணும்னு சொன்னாங்களாம். இப்போ தான் அது எனக்கே எப்போ சொன்னாங்கன்னா, என்னோடய பேபி பிறந்ததுக்கப்புறம் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு உறுதி இல்லையா, சரி நம்மளுக்கு தேவன் யாரை வழிகாட்டுறது இருக்குன்னு பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன பிறகு அப்போ தான் எனக்கு தெரியும், நம்மளை விழா எலும்பு இவங்க தானே நம்மளுக்கு தெரியுது, அவங்களுக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏசப்பா புரியவங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஒரு சண்டே ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்து ஒரு 3 நாள் இருக்கும். அந்த லாஸ்ட்டு சண்டே நாங்கள் வந்து என்ன செய்கிறேன்னா ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் கேட்குறாங்க, சரி சொல்லுப்பா இல்லை வேறு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு ஆண்டவர் எங்கள் அண்ணன் கேட்குறாரு, என்ன சொல்லுப்பா வேறு பொண்ணு பார்த்துருக்கேன், 2 வரன் வந்திருக்கு பார்க்கலாமா? இல்லைண்ணே தேவன் என்ன சொல்லியிருக்காரு, நான் காத்திருக்கிறேன். இல்லைம்மா நான் காத்திருக்கிறேன், அம்மாட்டி சொல்கிறேன் அப்பாட்டி சொல்கிறேன். ஏன்னா அவங்க இந்து இல்லை, அவன் ஏசப்பிள்ளை ரட்சிக்கப்படல, அவன் ஏதாவது முடிச்சு விடணும் பிள்ளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க.
ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக செய்தார். அந்த திருப்பி அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன செஞ்சாங்க, நேராக போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி உட்காந்து கேட்டதுனால ஆண்டவர் செய்திருக்காரு, நீங்கள் வாங்கன்னு சொன்னோடனே அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு நிச்சயம் பண்ணுறோம். நிச்சயம் பண்ணிலேருந்து நிச்சயம் பண்ணி கரெக்டாக எங்களுக்கு 4 மாதம் ஃபோன் கால் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல், அவ்வளோ ஒரு ப்ரேயர், அவ்வளோ ஒரு ஞானமான வேத வசனங்கள், வார்த்தைகள் தான். லவ் பண்ணுவோம், கொஞ்சம் லவ் பண்ணுவோம், அப்புறம் ஏசப்பா ஃபுல்லாக லவ் பண்ணுவோம் 2 பேரும். அப்போ சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நாங்கள் ஜெபம் பண்ணி தான் எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் ஏழ்மைன்றதுனால அவங்க வீட்டில் ஏழ்மை தான், 2 வீட்லேயும் பலவீனப்பட்டதாக இருந்தது. நாங்கள் என்ன முடிவு பண்ண, ஏசப்பா நாங்கள் வந்து ஊழியக்காரங்களாக தேர்ந்தெடுத்துட்டீங்க, என்னையும் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தீங்க, அவளையும் ஊழியக்காரங்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஸோ அதனால் என்னென்ன ஏசப்பா, எங்களுக்கு வந்து நீங்கள் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தனால எங்களை சபையில் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மண்டபத்தில் கல்யாணம் வச்சு ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிரயாசப்பட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெருமை எப்பயுமே இருக்கும், கொஞ்சம் இருக்கும் இல்லையா, பெருமை, கிராமங்களில் பெருமையாக செய்யணும். அப்போ நாங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். நாங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ரொம்ப சீப்பாக நடத்துங்க கல்யாணத்தை, ரொம்ப சீப்பாக நடத்துங்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி சீப்பாக நடத்த சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் கல்யாணம் நெருங்குந்து ஆண்டவர் எல்லாத்தையும் சந்தித்தார். ராஜாக்கள் மத்தியில் எங்களை உயர்த்தினார். எங்கள் அண்ணன் கொஞ்சம் அரசியல் சீற்றத்தில் இருக்கிறதுனால 6 MLA, 2 அமைச்சர், மினிஸ்டர் வந்தாங்க. அங்கே இருக்கிற வீட்டில் கவுன்சிலர் ஏரியா எல்லாம் வந்தாங்க. நாங்கள் கேட்டது கொஞ்சோண்டு கேட்டோம். ஆண்டவர் அது பெரிய பிரத்யேகமாக என்ன சொல்லிட்டாரு, ராஜாக்கள் மத்தியில் அதை அப்படியே மதிச்சிட்டாரு. அப்புறமா வச்சவொடனே கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு பாருங்கள், சரி இங்கே ஊழியம் பண்ணலான்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 43 நாள் இருக்கும். அந்த 43 நாளில் ஜெபிச்சிட்ருக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் 43 நாள் இருக்கும். அப்போ நாள் முத ஒரு பிசாசு பிடிச்சவங்க ஒரு பொண்ணு வந்துடுச்சு. அப்போ வந்து கிராமங்கள் என்ன, பொண்ணு மாப்பிள்ளை எங்கேயும் போகக்கூடாது, பேய் பிடிச்சி விடுவாங்களா, பேய் பிடிச்சிருச்சு அடி விடுவாங்களா, பேய் பிடிச்சிச்சு ஒரு பொண்ணுக்கு ஜெபிக்கார விடுவாங்களா, விட மாட்டாங்க. புது மாப்பிள்ளை புது பொண்ணுங்களாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது நான் என்ன செஞ்சேன்னா, போகலான்னு சொன்னபோது எங்கள் அப்பா சொல்கிறாரு, சரி போகலான்னு கிளம்புப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜெபம் வெளில கால் எடுத்து வைக்கிறோம். எங்கள் அப்பா பெரிய பாறையும் கத்தியும் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் ஊழியத்துக்குன்னு கிளம்புனா உங்களை 2 பேரையும் இங்கே நான் வெட்டிடுவேன், இங்கே நான் கொலை பண்ணிவிடுவேன், அப்படி இருந்தால் ஊழியத்துக்குன்னு போகிறதா இருந்தால் இது தாண்டி போவேன்னா கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்கிறார் எங்கள் அப்பா. அப்போ இவர் சொன்னான். அப்போ என் மனைவி சொன்னாங்க, நம்ம ஆண்டருக்குள்ளே எதுக்காக வந்தோம், ஊழியம் பண்ண தான் வந்தோம், ஆண்டருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ பாடுகள் மத்தியில் எல்லாம் வந்தோம், எல்லாத்தையும் செஞ்சோமேன்னு சொல்லி அழுது ஜெபிக்கும் போது அப்போ ஆண்டர் சொன்னார், நீ கடலூர் போன்னு சொன்னார். உடனே நாங்கள் அந்த நாளே மறுநாளே வந்து கடலூர் வீட்டை பார்த்துட்டு இருவருமா சேர்ந்து கடலூர் வந்தோம். கடலூர் பாருங்கள், கடலூர் வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கடலூர் வந்த உடனே எங்கள் வீட்டுக்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏசப்பா எங்களுக்கு எப்படி பாருங்க ஒரு அன்பாக இருக்கிறாரு. அப்போ கடலூர் வந்தவுடனே அது ஆசையாக அன்பாக சந்தோஷமாக எங்கள் குடும்பத்தில் ஜாமத்தெல்லாம் ஏற்றி எல்லாம் விட்டாங்க. ஜாமத்தை ஏற்றிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்போது அருமையாக செஞ்சு வந்தோடனே நாங்கள் கடலூர் வந்து இன்றைக்கி இருக்கிறோம். அப்போ கடலூர் வந்தோடனே இப்போ பாருங்கள், அந்த 2-3 மாதமாக ஏன் கடலூர் போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சண்டை வாங்குறாரு. இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்பா நான் அன்னைக்கே நான் என்ன சொன்னேன்னா, நீ அழகாக ஒரு சர்ச்சில் கல்யாணத்தை வச்சுட்டு சின்ன மண்டபத்தில் நம்ம வந்து கல்யாணத்தை வச்சுருக்கலாம், செலவு கம்மியாக இருக்கும், போட்ட ஏதோ நகை நட்டுகள் வந்த வருமானங்கள் மொய் ஏதோ பிடிச்சிருப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு கிராமத்தில் நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ நம்ம சொல்லுவேன், என் பிள்ளைக்கு நான் சொல்லுவேன், எதுனா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், வரதட்சணை இதில் கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் என் கிராமத்தில் சொன்னால் கேட்க மாட்டாங்களே, அவங்க பெருமைக்காகவே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப சின்ன கடன் பேசணுன்னே சண்டை அதிகமாக, வீட்டில் ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு. அப்போ பிரச்சனை அதிகமானோடனே நெருக்கப்படுறேன். அப்போ ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசுகிறார். அப்போ ஆண்டவர் எங்கள்கிட்ட பேச என்னென்னா, நிறையா காரியங்களை வாழ்க்கையில் இப்படி நடத்துங்க, இப்படி போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வாழ்க்கையை நடத்தும் போது நாங்கள் ரொம்ப பயந்துருந்தோம். அப்போ இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு நாங்கள் வந்து அதை நின்னோம். அப்போ வந்து நிற்கும் போது தான் இன்றைக்கி கடலூர் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 7 மாதம் ஆனோடனே என் பிள்ளை வந்து கல்யாணம் ஆகி ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு சொப்பனம். அதில் வந்து என் மாமியார் வந்து என்னோட காட்டுறாங்க, எங்கள் மனைவியோட அம்மா வந்து எனக்கு காட்டுறாங்க, அப்பா ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னுட்டு நான் சொல்லிவிட்டு சரிங்க அத்தைன்னு சொல்கிறேன். என் மனைவிட்ட சொல்கிறேன், வீட்டில் ஏன் சொல்கிறேன், இதுமாரி கிணக்கு கண்டேன் அப்படின்னோடனே, எனக்கு கிணக்கு கண்டா எல்லாமே நடக்கும், ஆண்டு நடத்தத்தான் சொல்லுவார். ஸோ அப்படி நடக்கும்போது அதை நான் தெளிவாக கேட்கும்பொழுது என்றேன்,
என்னும்போது அப்போது அவனுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஆண்டு சொல்கிறார், இவனை முத்திரை மோதிரமாக வைப்பேன், இவன் என்னை பார்த்துனோடனே எல்லாரும் ரொம்ப பார்த்துனோம் அதுன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம். அப்போ அவர் தரான்னு சொல்லிட்டு 7 மாதம் ஆச்சு. 7ஆம் மாதம் ஒரு ப்ரேயருக்கு நாங்கள் போயிட்டு வந்து அந்த வீட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ ஆண்டு சொல்கிறாரு, அவனுக்கு தானியல்னு பேர் வைகின்றார். தானியல்னா டேனியல் அப்படின்னு பேர் வைகின்றார். ஆனால் அவனுக்கு முன்னாடி நான் ஒரு பேர் குறித்து வச்சுருந்தேன். என்னென்னா காட்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குறித்து வச்சுருந்தேன். அப்போது என்னென்னா ஆமாம், லாஸ்ட்டு இது ஜனவரி மாதம் அவ்வளோ ஒரு போராட்டம். ஏன்னா ஜனவரி மாதம் நான் ஒரு கேம்புக்கு போவேன், எப்பயும் அங்கே போய் ஆகணும். 12ஆந்தேதி நான் 12ஆந்தேதி கிளம்பணும். அப்போ அந்த 12ஆந்தேதி கிளம்பும்போது அந்த என்ன செய்யணும், குழந்தை பிறந்ததானே நம்ம 12ஆந்தேதி ஃப்ரீயாக போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கும்போது நைட்டு என்ன சொல்கிறோம், சரி 12ஆந்தேதி 10 ஆயிடுச்சு, தேதி இன்னையோட 10 ஆயிடுச்சு, விடிஞ்சா 10, 9ஆந்தேதி நைட்டு நாங்கன்றோம். அப்போ விடிஞ்சா 10 ஆயிடுச்சு. ஸோ இந்த 10 ஆன பிறகு நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு 2 பேரும் நல்லா ஜெபம் பண்ணுறோம். நல்லா நானும் என் மனைவிமா அக்கினி அபிஷேகத்தோட வல்லமையோட ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் தேவன் நடத்தி இன்னொன்னே அந்த சொல்கிறாரு, நீங்கள் அதிகாலையில் 3 மணிக்கு மருத்துவமனைக்கு போவீங்கன்னு சொன்னார். அதேமாரி அதிகாலையில் 3 மணிக்கு நான் போகிறேன் நைட்டு 12 மணி, ஆமாம் 3 மணி இருக்கும், பனிக்கூட ஒன்று உடைஞ்சிருச்சு. சரி நார்மல் தானே, யூஷுவல் தானே, நீ படுப்பா காலைல போகலான்னு சொன்னேன். இல்லை எனக்கு ஒரு பயமாக இருக்கு, வா போகலான்னு சொன்னேன். ஜிகிச்சிக்கிட்ட சரின்ட்டு நாங்கள் போகிறேன். எங்கள் மாமியார்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க. போயிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க பனிக்கூடம் உடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னுட்டு நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கள் 5 மணிக்கு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். 5 மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா 8 மணிக்கெலாம் என்னோடய மச்சான் ஒரு 6 பேர் இருக்காங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, சும்மா கிண்டல் பண்ணிட்டு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், என் பையன் தான் பிறப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கேட்குறாங்க, கடைசியாக கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், மாமா மச்சான் எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும், அவன் பேர் வந்து காட்சன் டேனியல்னு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சரியாக கரெக்டாக இந்த ஈவினிங்குள்ளே பிறகுறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சொல்லும் போது பாருங்கள் சொல்லிட்டாங்க, சிரிச்சானோ ஒரே சிரிப்பு. ஏன்னா புற ஜாதியவங்க என்ன நம்ப மாட்டாங்க இல்லையா, ஒரே சிரிப்பு. சரி சிரிச்சா சிரிச்சிங்க, அது எனக்கு தெரியாது, என் தேவன் என்னை வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன். அப்போ என்ன ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என் மனைவி கூட வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்தாங்க. 7 பேரில் எல்லாருமே அதை பனிக்கூடம் தண்ணி பிள்ளை குழந்தை குடிச்சிருச்சுன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணி டக்குன்னு எடுக்க பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க, அப்போ பனிக்கூடம் உடஞ்சிருச்சு, பிள்ளை தண்ணி குடித்தா செத்துரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவனுக்கு இவ்வளோ கீட்டிலாம் நடக்கும், இந்த காரியம் இருக்கும், இவனுக்கு இப்படி போகும் வரும்னு எல்லாம் தெளிவாக சொன்னதுனால நான் என்ன சொல்கிறேன், சரி பனிக்கூடம் உடஞ்சி சொல்கிறாங்க, டாக்டர் மீறி ஒன்றும் செய்ய முடியாது, சரின்னு சொல்லிட்டேன். சொன்ன பிறகு எனக்குள்ளே ஒரு வாஞ்சை, சரி சொல்லிட்டோம், ஆனால் தேவன் சுகபிரசன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட பாருங்கள் 11 மணி நேரம் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரியாக காலையில் 5 மணிக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா தண்ணி குடிக்கலை, எதுவும் செய்யலை. ஏன் மச்சான் பார்த்துட்டு இது ஜூஸாவது குடிங்க மாமான்னு சொல்லி அப்போ கொஞ்சம் வாங்கி கொடுத்தாரு 1 மணிக்கு. 11 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். 11 மணி நேரம் ஜெபம் பண்ணும் போது குழந்தை அவளுக்கு மட்டும் பிரத்யேகமாக டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தேவன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எங்கள் சேவன் சொன்னார்னு சொல்லும் போது என் மச்சானாக வந்துட்டார். அப்படியே ஜெபிச்சுட்டு 11 மணி நேரம் அந்த குழந்தை அந்த பனிக்கூட தண்ணியை குடிக்காமல் அவன் 11 மணி நேரம் அவன் தாயின் கருவத்தில் இருந்தான். அப்போ இருக்கும்போது கரெக்டாக சரியாக 2:58க்கு அவன் பிறந்தான். பிறந்த உடனே என் மனைவி சொன்னான், நான் இப்படியாப்பட்ட வழியாக தான் பரவான்னு சொல்லிட்டு அவன் பிறந்த தீக்கி அவன் மேலே போட்டாங்க. சிவபரசவன் தான் அப்படி பிறந்த தீக்கி போட்டுட்டு பைபிளை கொடுத்தாலாம். பைபிளை பிடிச்சிக்கிட்டானா. காட்சன் டேனியல் 3 வாட்டி கூட சொல்கிறார், ஆண்டவர் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதேமாரி காட்சன் டேனியல். ஆனால் என் மனைவிட்ட என் குழந்தைய காட்டல. அம்மா என்ன குழந்தைன்னு தெரியுமான்னு டாக்டர் கேட்டாரான். பையன் டாக்டர் காட்சன் டேனியல் திருப்புங்க அப்படின்னாரான். உடனே என்னம்மா இவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கின்னு போட்டு டாக்டர் உடனே வச்சுட்டு போயிட்டேன்ட்டாராம். இவ்வளோ விசுவாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அதனால் காட்சன் டேனியல்னு பேர் வச்சு தேவனை ஒரு அற்புதத்தை செஞ்சார். அந்த அற்புதத்தின் நிமித்தம் ஒட்டுமொத்த குடும்பமும் ஸ்தம்பித்து நின்றுது. ஐயோ எப்படி இவர் துல்லியமாக இவ்வளோ காரியங்களை தேவன் ஏசப்பா சொன்னார்னு தெளிவாக சொன்னார்னு சொல்லிட்டு அந்த பேர்லேருந்து அவன்லேருந்து அவன் எத்தனை கிலோ முதல் தேவன் சொன்னார். புள்ள எல்லாத்தையும் யாருமே இன்ன வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அவன் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆகுது, யாரும் கேட்கவே இல்லை, கேள்வி கேட்கல. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றுகிறார். அவர் வார்த்தை சொன்னதெல்லாம் நிறைவேற்றுகிறார் இல்லையா. அப்படியா இருந்த இன்னைக்கு பாருங்கள், அவன் பிறந்து 4 மாதம் ஆகுது. 4 மாதத்துக்கு அவனுக்கு ஜெபந்தான். 4 மாதத்துக்கு எங்களுக்கு ஜெபந்தான். நாங்கள் இதோட ஒரு 9 மாதம் ஆகும், ஒரு வருஷம் வரப்போது. கடலூர் இந்த 9 மாதத்தில்
சரியான சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது, சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வந்த ஒரு அண்ணன் மூலியமாக பழக்கம் ஏற்பட்டது. அங்கே அண்ணன் ஒரு ஹோம் வச்சுருக்காரு. அந்த ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ண கூடுவார். அந்த ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ணி கூடும்போதெல்லாம் அவரே ஃபோன் பண்ண மாட்டாரான்னு ஏங்கி நிற்பேன். ஏன்னா அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே நான் போவேன். போன உடனே ஜெபம் பண்ண சொல்லுவார். நான் ஜெபம்லாம் பண்ணுவேன். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் அரிசி கொடுப்பார். ஐயோ அந்த அரிசி கொடுத்தா நான் போதுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நேத்தி கூட அந்த அரிசியை சாப்பிடும்போது நான் நன்றி சொன்னேன். அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நீங்கள் கொடுத்த அரிசி தானே நான் சாப்பிட்டுட்டுருக்கேன்னு சொன்னேன். ஐயோ பிரதர் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் ஒரு வழியக்காரனா இங்கே வந்திருக்கீங்க, கருத்தர் கொடுக்க சொன்னால் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த அரிசி தான் எங்களை வாழ வைக்கும். நேத்தி பார் அந்த அரிசி இல்லை, அந்த அரிசியை வச்சு நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். நாங்கள் ஒரு நன்மை இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ஜெபத்தில் மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கையோடு. நான் என் மனைவி இன்னைக்கு நாங்கள் சம்பாரிச்சேன்னா, நாங்கள் சம்பாரிச்சிருந்தா ஒரு வேலை இருந்தால் உலக காரியத்துக்கு நாங்கள் சம்பாரிச்சோன்னா அவங்க அவ்வளவா எனக்கு கொடுத்துருப்பாங்க. சம்பளம்னா 40,000, அவங்க ஒரு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க ஒரு 20,000 சம்பளம் வாங்கியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு 70,000 நாங்கள் 2 பேரும் இது இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து நின்றதுனால இன்றைக்கி நிறைய பேரை கொண்டு கருத்துக்களை போஷிக்கிறார். இன்றைக்கி கூட காலையில் நான் பார்க்குறேன், எனக்கு வீட்டு வாடகை தரணும், 4,000 ரூபாய் தரணும், நான் ₹1 கூட இல்லை. ஆனால் எனக்கு ஏசப்பா இன்றைக்கி என் வாழ்க்கையை குறித்து நான் பேசி ஜெபம் பண்ணிவிட்டு அது ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போய் போடுறேன். ஆச்சரியமாக இருக்குது அவர் நடத்துகிற நடப்புகள். ஆச்சரியமாக இருக்குது என் தேவன் நடத்துறது. அந்த 4,000 ரூபாயை தேவன் எனக்கு கொடுத்தார். அது கொண்டு கரெக்டாக அந்த வீட்டு வாடகை ஓடுறது கரெக்டாக வந்து ஆனால் வாடகை தள்ளின்னு கேட்குறது உடனே எடுத்து கொடுத்து என் தேவனை நான் அப்படி ஆச்சரியமாக நடத்தினார். ஒருவேளை நான் அந்த வேலையில் இருந்து நான் சம்பாரிச்சேன்னா அது நிம்மதி இருக்குமான்னு தெரியல. ஆனால் இன்னும் எசப்பா என்னை அடைச்சாங்க. அடைச்சது நிமித்தம் வந்த நீ போ, உனக்கு நான் செய்ய வேண்டிய வழிகளை காட்டுவேன், நான் உன்னை போதித்து நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன் சொல்லி என்னை அழைச்சார். இயேசுவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருந்து காரியம் பெரிதாக செய்வேன்னு சொன்னார். அதே போல் இன்றைக்கி ஒவ்வொரு நாள் நடத்துகிறாரு. பால் வாங்கின தவிப்பேன், ஆனால் என் தேவனை தவிக்க விட மாட்டேன். கரெக்டாக அந்த பாலுக்கு யாராவது சந்திப்பாங்களா, சந்திக்க மாட்டேன் யோசிப்பேன். என் மனைவி சொல்லுவாங்க, பயப்படாதப்பா, ஆண்டவர் நம்மளை நடத்துவார்ப்பான்னு சொல்லி கொண்டே இருப்பான். நான் அழுது ஜெபம் பண்ணுவேன், அந்த பாலை சந்திக்க வைப்பார். நேற்று பாருங்க வீட்டில் சாம்பார் வைக்க எல்லாம் இருக்குது, ஆனால் தக்காளியே இல்லையே அப்படி. சரி புளியை கரைச்சி வைன்னு சொன்னேன். ஒரு பாஸ்டர் வந்து கூப்பிட்டு போய் அங்கேயே போனேன். திடீர்னு காய்கறிகளை பூந்து உங்களுக்கு என்னென்ன வாங்கினார். ஐயா எனக்கு இது வேணாம் ஐயா, தக்காளி மட்டும் போதும் ஐயான்னு சொன்னேன். 1 கிலோ தக்காளி எனக்கு 27 வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்படி தக்காளியை கொடுத்து ஜெபம் பண்ணியிருந்தேன். அப்படியே என் மனைவிக்கு கன்சீவாக இருக்கும்போது 1000 சொந்தங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் நான் ஜெபம் பண்ணி என் பிள்ளை சரியான சத்தில் வளரல, நட்ஸில் வளரல, எதுவும் இல்லை. ஆண்டவர் கிருபையால் வளர்க்கப்பட்ட மகன் அவன் எல்லாத்துக்கும் நான் ஜெபந்தான். நான் சொல்லுவேன், எங்ககிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, ஆனால் நீங்கள் கொடுத்த கிருபை இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி தண்ணி ஊற்றி தண்ணி கொடுப்பேன். இந்த தண்ணியை குடிச்சிட்டு சோத்திரம் சொல்லுவா. அதில் என் பிள்ளை வளர்க்கப்பட்டது. நான் சாட்சியாக சொல்லுவேன் தேவ சமூகத்தில் பிள்ளையே வளர்க்கப்பட்டது. இன்றைக்கி அநேக இடத்துல இப்போ கடலூரில் நிறைய பேர்கிட்ட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அறிமுகமாகிறோம். எல்லாச்சுமா இப்போ தான் கொஞ்சம் தெரியப்படுறோம். ஆனாலும் தேவன் சில சபைகள் எடுத்து பயன்படுத்துகிறாரு. எனக்கு தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என் தேவன் சந்திப்பார். ஒன்றுமே இல்லாத இடத்துல எங்களை தேவன் உயர்த்துகிறார். அவர் அழைத்த அழைப்பு உண்மைங்க, நிச்சயமாக சொல்கிறேங்க. கல்லை வணங்கி, சாதாரண அந்த கல் நீங்கள் இன்றைக்கி போய் கேட்டால் கூட ஒன்றும் தராதுங்க. காது இருந்து கேட்காதுங்க, கண் இருந்தும் பார்க்காதுங்க. ஏன்னா அப்படி வளர்க்கப்பட்டுங்க. இதுதான் நம்ம சாமி. எங்கள் அப்பா சொல்லி இது நம்ம சாமியான்று என்ன. ஆனால் இது நம்ம சாமி அல்ல, உண்மை உள்ள தேவன் நமக்காய் அப்பா மறுதளித்த தேவன் அவர். அப்பா யாருங்க பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்கம்மா, யாரும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், நம்மளுக்கு பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்க. நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசப்பா மட்டும்தாங்க. அவர் ஏங்க அடிக்கப்படுறோம்? நமக்காக தாங்க அடிக்கப்பட்டார். ஐயோ என் பிள்ளை, நான் படைச்ச பிள்ளைங்க, நான் படைச்சனேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் வேதனைப்படுறாரு. ஒரு வேளை அவர் வருகை இன்றைக்கி இரவாக கூட இருக்கலாம். அந்த இரவு. ஆனால் ஐயோ இன்னைக்கு கூட வந்துடலாம். நான் சொல்கிறாரு, நான் சொன்னேன், அப்பா உமது வருகை வரட்டுமேப்பா அப்படின்னு சொன்னேன்.
சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன், உன்னை எப்படி நான் அழைச்சேன், அதே போல் நான் படித்த பிள்ளைகளா. அதான் வேதத்தில் பார்க்குறோம். யோனான்னு ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவன் நான் தர்ஷீத்துக்கு ஓடிடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அந்த பட்டணத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது அதை நீ சொல்லுவீங்க, அழிக்கிறேன்னு சொல்லுவீங்க, ஆனால் அழிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுவான். ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, தேவன் அழிக்க மாட்டாருங்க, நம்மளை பயமுறுத்த தான் வைப்பார். இன்றைக்கி எல்லாம் சொல்கிறேன், ஆனால் இன்றைக்கி எல்லாம் வேஸ்ட்டுங்க. இன்றைக்கி எல்லாமே ஏன்னா கடைசி நாட்கள் நம்ம இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக செஞ்சார். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் துர்காலத்தம்மை, மாரியம்மா, இது எல்லாம் யாருன்னா பின்னாடி வாழ்ந்த தலைவர்கள், முன்னோர்களுங்க. அப்போது ஒரு ராஜா ஒரு போருக்கு போகும்போது எப்படின்னா, அந்த ராஜா போருக்கு போகும்போது தளபதி இருப்பான் இல்லையா, அவன் தலையை வெட்டி வீழ்த்திட்டான செத்துட்டான செய்வாங்கன்னா, அவனை புதைச்சி அந்த இடத்துல அவன் தலையை வச்சு அவன் யூஸ் பண்ண கத்தி, கம்பு, வீல், அருவா எல்லாத்தையும் அதை வச்சுட்டு வருவாங்க. அதை காலப்போக்கில் படைச்சிக்கிட்டே வந்ததுதாங்க. அதை என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சாமி நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம உண்மையான தெய்வம் நம்ம இயேசு கிறிஸ்துங்க. என் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சந்தோஷம், சமாதானம், ஏன் நான் கண்ணீர் விடுறேன்னா, என் தேவன் எனக்கு அப்படி செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், அற்புதத்தையும் மகிமையாக நாங்கள் பார்க்குறோமா, ஒவ்வொரு நிமிடமும் பார்க்குறோம். எல்லாத்தையும் நிமிடத்திலையும் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம பார்க்குறோம். எங்களுக்கு அவ்வளவாய் நடத்துகிறாரு, அவ்வளோ அற்புதமாக எங்களை நடத்துகிறாரு. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் நானும் என் மனைவி என் பிள்ளைமா நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். ஆனால் சேர்ந்துருக்கும் போது எங்களுக்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. இந்த காரியங்களை தேவன் அற்புதமாக நடத்துகிறாரு, ஒரு வல்லமையாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, அவனுக்கு ஒரு பேம்பஸ் தேவை, ஒரு டெட்டாயில் தேவை, ஒரு குழந்தை பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன ஏன்னா காசே இல்லையே, தேவன் கரெக்டாக சந்திக்கிறாரு, கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் சொல்லி, அண்ணே நான் உங்களுக்கு மாதம் உங்கள் குழந்தைக்கு நான் தரேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் மூலயமா பேசுறது. ஏன்னா தேவன் அழைத்த அழைப்பு அவர் கரெக்டாக சொன்ன வார்த்தை நிமித்தம் நடத்துகிறாருங்க. மாதம் 4000 வீட்டு வாடகை சந்திக்கிறாரு, தண்ணி வாடகை சந்திக்கிறாரு, கரண்ட் பில்லு சந்திக்கிறாரு. எங்களுக்கு ஒரு ஹோம்லேருந்து கொடுக்குற அரிசி நிமித்தம் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா உறவினர்களெல்லாம் ஒரு நேரத்தில் உதவுனாங்க, இப்போ யாருமே இல்லை. ஆனால் எங்கள் தேவன் அழைச்சிருக்காரு, நாங்கள் வாழ்ந்து காட்டுவோன்னு சொல்லி நிற்கும்போது தேவன் ஒவ்வொன்றாக கொடுக்குறாரு. கடுகுலேருந்து, சீரகத்திலேருந்து, தக்காளியிலேருந்து, காய்கறிலேருந்து எல்லாம் தேவன் தரார், வேறு யாரும் தரல. இன்றைக்கி நிலையாக நிற்கிறோம், ஊழியத்துன்னு வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஊழியத்துக்கு ஓடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா செய்ய காத்திருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், நீ காத்து, நான் பொறுமையோடு, இது கடைசி காலமாக இருப்பதனால, என் வருகை சமீபமாக இருப்பதனால நீ ஆயத்தப்படும் மகனேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நானும் என் மனைவியுமா இரவு முழுக்க செபிக்கிறோம், துதிக்கிறோம், என் பிள்ளைக்காக செபிக்கிறேன். எங்களை எல்லாவற்றையும் அற்புதம் அடையாளம் நடத்துகிறாரு. தேவன் விதமாய் காரியங்களை செய்வார் என்று எண்ணி அவர் சமூகத்தில் ஓடிட்டுருக்குறோம். எங்களுக்கு இன்னும் ஊழியத்தின் பேரை கொடுக்கல, ஏன்னா தேவன்கிட்ட ஒவ்வொன்றும் நான் கேட்டு செய்கிறதுனால என்றார். இன்றைக்கி பாருங்கள், சிதம்பரத்தில் நான் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். மாதம் ஆனால் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை வீட்டு கூடுகை வச்சுருக்கிறேன், உபவாச கூடுகை. அதில் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் அற்புதம் அடையாளம் நடக்குது. ஒருத்தவங்க பால் கடை வைக்க சொன்னாங்க, பால் கடைக்காக ஜெபம் பண்ணி இன்றைக்கி பால் கடை நல்லா ஓடுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு பாருங்கள், சிதம்பரத்தில், அதே சிதம்பரத்தில் ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க. என் சாட்சி இது, 4 பிள்ளைங்க. ஆண்டவர் என்னோட இருக்கிறான்றதுக்கு ஒரு உதவி. 4 குழந்தை பிள்ளைங்க, ஒவ்வொன்றுக்கும் 2 வயசு 1.5 வயசு இப்படி தான் இருந்தது. செத்துட்ட இவங்க தேர மாட்டாங்க. கேன்சர், அதாவது என் கேன்சர் சாதாரண உடம்புல வந்தாலே நம்மளை தாங்க முடியாது. அந்த பாருங்கள், அந்த 22 வயசு பாப்பா, அவங்க அதுக்குள்ளே சின்ன பிள்ளையில கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூளையில் 7 அடுக்கு நம்ம சொல்லுவாங்க, தலை அடுக்கு 7 அடுக்கு. அந்த 7வது அடுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா வீட்டுக்கு இட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு தகவல் கிடச்சி, பாஸ்டர் அப்படி ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன். நான் போகிறேன், போய் பார்த்தா குடும்பமே அழுகுறாங்க. எப்படின்னா ஒரு டெத்து வீட்டில் எப்படி அழுவாங்க, ஒரு சாவு வீட்டில் அழுமே அழுதுட்டுருக்காங்க. நான் என்ன ஒரு செத்துட்டாங்களா என்ன நினச்சிட்டு போய் பார்க்குறேன், அவ்வளோ ஒரு கொடுமையாக அந்த பாப்பா இருந்தாங்க. போய் நான் ஜெபம் ஆண்டவரே என்னான்னு கேட்டேன். இது வேணாம்ப்பா, முடிஞ்சிடுச்சு, விட்டுடு, போராடாதன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா கடைசி நிமிடத்தில் போயிருக்கேன். ஏன்டா போராடுற அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் சோமன், ஆண்டவரே உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே ஒன்றுமில்லாத இடத்துல எல்லாத்தையும் உருவாக்குற தேவன் நீராண்டவரே, நாங்கள் எல்லாம் யாரும் எங்களுக்கு கை விரிச்சாலும் தேவனே நீங்கள் இருக்கீன்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபிச்சு மன்றாடி ஜெபித்து எல்லாரும் அழுங்கன்னு சொல்லி ஜெபிச்சு உடச்சி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அப்படியே
இவ்வளவாய் நீ அன்பு கூறுகிறாயான்னு சொல்லிட்டு தேவன் அப்புறம் அந்த நிமிஷமே அற்புதத்தை நடத்தி நீ இப்போது இதோ நான் சுகத்தை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு உடனே சுகம் கொடுக்கும் வல்லமை அந்த இடத்துல கிரியை செஞ்சுது. அந்த சுகம் கொடுக்கும் வல்லமை அது அற்புதம் சக்தி உடனே கிரியை செஞ்சதுனால மறுநாளே, அதாவது வேணாம் வீட்டுக்கு போங்க இவங்க செத்துருவாங்கன்னு சொல்லி அனுப்பின டாக்டர்ஸ் பாண்டிச்சேரியில் இன்னும் அவங்க மரியாதை இருக்கிறாங்க. பேர் சரணி, அந்த பாப்பா பேர், பேஷண்ட் பேர் சொன்னாங்க. வேணான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தவங்களை மறுபடியும் பாண்டிச்சேரி அழைச்சி சென்று அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இன்றைக்கி ஆப்ரேஷன் சொன்னோடனே அவரு கணவருக்கு ஒரு ஆச்சரியம். ஃபோன் பண்ணுறாரு, ஐயா ஒரு ஆச்சரியம் ஐயா, ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. சரி சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு, ஐயா ஆப்ரேஷன், அவர் அழுகிறாரு, ஆப்ரேஷன் பண்ணால் என்ன சொல்கிறாங்கண்ணா ஐயா ஒரு வேளை காப்பாற்ற முடியாமல் போகலாம், எல்லாத்துக்கும் ஏற்றுவீங்களான்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லும்போது அவர் அழுதுகிட்டே இருக்காரு. சமாதானம் என்னால் படுத்த முடியல. உடனே நான் ஜெபம் பண்ணேன். இருங்கப்பா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இப்போ இந்த நேரத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, நீர் உயிர் பிடித்துன்னு சொன்னீங்க, சுகத்தை கொடுத்துன்னு சொன்னீங்களே ஏசப்பான்னு சொல்லி அந்த மகளுக்கு அந்த நிமிஷமே ஃபோனில் அந்த மகனோட ஜெபம் பண்ணி அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கருத்து ஒரு பச்சை இங்கே பேனாவில் கையெழுத்து போகிறத காட்டுறாரு. குட் ஆப்ரேஷன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன சொன்னவனே அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு கையெழுத்து போடுங்க. ஐயா இல்லை ஐயா என் மனைவி எனக்கு வேணும் ஐயா, நான் போட முடியாது. பிரதர் நீங்கள் போடுங்க, ஆண்டர் சொல்லிட்டா நீங்கள் போடுங்கன்னு சொன்னேன். போட்ட அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது, ஐயா சோத்திரையான்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபேமிலியோட அழுகுறாங்க. எனக்கு குட்டான ஆப்ரேஷன் நடந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப சந்தோஷத்துடனே எல்லாவற்றையும் அற்புதமாக நடத்த 4 பிள்ளைகளுக்கு நல்ல தாய் பால் கொடுத்து சந்தோஷம் சமாதானத்தோடு இன்றைக்கி சிதம்பரத்தில் அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட காரியங்களை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அது ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் தேவன் எதற்காக அழைச்சாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். அப்படி சுகம் கொடுக்கும் வல்லமை, அற்புத சக்தி, எல்லா கிரியைகளும் எல்லா வரங்களும் வல்லமை கொடுத்து நிரப்பி வச்சதுனால இன்னைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அற்புதம் தான், எந்த இடத்துக்கு போனாலும் அதிசயம் தான். குழந்தை எல்லாரும் குழந்தை கொடுக்குறாரு, கட்டுகளை உடைக்க சொல்கிறாரு, மந்திர கட்டிலை அறுத்து போடுறாரு, எல்லாத்தையும் தெளிவாக கொடுக்குறாரு. அவர் அழைத்த அழைப்பின் நிமித்தம் நான் இருக்கிறோம். ஒருவேளை நானும் என் மனைவி இந்த பூமியில் வாழறதுக்கு ஒரு தகுதி இருந்ததுன்னா அழகான செய்வோம், கம்பெனியில் ஒரு சேலரியை வாங்கிக்கிட்டு சுகபமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. இன்றைக்கி ₹1 என் சொக்கலை ₹1 இல்லை, இன்றைக்கி ₹1 வருதுன்னா என் தேவன் நம்பி தான் வரும். அவங்க கொடுக்குற காணிக்கை தான் எனக்கு இன்ன வரைக்கும் போஷிக்குது. இன்றைக்கி நடந்து பெரிய அற்புதம், ஒரு நாளும் ஒரு அற்புதம் நடத்துகிறாரு. இன்றைக்கி நான் கொடுத்தே ஆகணும், அந்த ₹4000 கொடுத்தாகணும் வீட்டு வாடகை. அந்த மனுஷன் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வரப்போகிறாரு. நான் சொல்கிறேன் விசுவாசத்தோடு இருமா, ஜெபிச்சே இரு. நான் கடைக்கு போய்ட்டு இந்த ஏடிஎம்மில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ஏடிஎம்ஐ எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அப்போ அந்த ஏடிஎம்மை பார்க்கும்போது ஆகிறேன், ஏடிஎம்மை போட்டு 13 அப்படின்னு போட்டு 3000னா 3000 எடுத்துனா தான் 3000. நான் சார் கேட்குது 1000 2000 3000. நான் டக்குன்னு 3000 எடுத்துகிறேன். சத்தம் வெறும் சத்தம். அப்படியே அதே இடத்துல கண் கலங்கி அழுகிறேன். ஆண்டவரே இது எப்படி நடந்தது, என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக நடத்தின்னு சொல்லிட்டு அழுகிறேன். அப்படியே சந்தோஷமே வந்து அதில் போயிட்டு என் மனைவிக்கு ஒரே 2 பேருக்கும் என்ன செஞ்சேன், காலையில் டிஃபன் இல்லையா, அந்த காசை பார்த்தோன்னே, அதாவது இன்றைக்கி என்னென்னா பால் வாங்கி குடிச்சிட்டு முடிச்சிக்கலாம், இன்றைக்கி காலை டிஃபன் பாலோட முடிச்சிக்கலான்னு எண்ணுனோம். ஆனால் தேவன் அந்த காணிக்கை எடுத்துகிட்டு அந்த காசை பார்க்குறேன் 3000 கொடுத்தாரு. அந்த 3000 எடுத்துகிட்டு போயிட்டு ₹100 கொடுத்து 2 பேருக்கும் 30 ரூபாய்க்கு கூழ் வாங்கி 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு, என்னப்பா கவர்லாம் பெருசாக எடுத்து வரேன்னு மனைவி கேட்டாங்க. அப்போ சொன்னேன் ஆண்டவர் கொடுத்தா நம்மளை ஆச்சரியமாக நடத்துகிறான்னு சொல்லிட்டு அவங்களும் அழுக நானும் அழும்போது ஜெபம் பண்ணி சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நான் அவளை செய்வேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் காலில் கொடுத்தார். அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக நடத்தினார். ஏன்னா அவர் அழைத்த அழைப்பில், ஏன்னா நம்ம பிறந்த இடத்தும் சரி, என் மனைவி பிறந்த இடத்தும் சரி, அங்கே இக்கட்டு சூழ்நிலை அவங்களும் நல்ல பாடுகள் மத்தியில் வந்தாங்க, நானும் பாடுகள் மத்தியில் வந்தோம். இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து தன் விலா எலும்பு யாருக்கு ஆதாம் எப்படி ஏவாளை தேவன் படைச்சாரோ அதே போல் எனக்கு ஏவாளை தேவன் கொடுத்தார். என் விலா எலும்பு தேவன் தெரிந்து கொள்ள வச்சார். இன்றைக்கி பாருங்கள், அவர் இணைக்கிற இணைப்பு, அவர் கொடுத்த அந்த திருமணம் திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பதனால இன்றைக்கி நாங்கள் இருவரும் சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்கிறோம். எப்பயாவது பிரச்சனை வரும் மீன்ஸ் ஒரு அன்புக்காக வரும். ஏன்னா எப்பயுமே லவபிளாக இருக்கணும், எப்பயுமே ஒரு இதாகவே இருக்கக்கூடாது இல்லை. அப்போது சண்டை வரும்போது இன்னும் அன்பு அதிகமாகும். இன்றைக்கி பாருங்கள், தேவ சமூகத்தில் 2 பேரும் ஜெபம் பண்ணோம். ஒரு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமலாம் இருந்தாலும் இருப்பதை விட ஜெபம் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். 2 பேரும் சேர்ந்து தான் ஜெபிப்போம், சேர்ந்து தான் ஊழியத்துக்கு போவோம். இன்றைக்கி என் பிள்ளை பிறந்ததுனால சில இடத்துக்கு வர முடியாது சொன்னாலும் ஒரு 4 மாதம் வரைக்கும், ஆனால் சேர்ந்து போவோம், சேர்ந்து ஜெபிப்போம். ஏன்னா என் பிள்ளை கர்ப்பம் தரித்திலேருந்து சில பேர் வண்டியில் போகக்கூடாது 3 மாதம் 4 மாதம், அவன் என்னைக்கு தரிக்கப்பட்டானோ என்னைக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ அன்னிலேருந்து நாங்கள் ஊழியத்துக்கு ஓடிட்டு தான் இருக்கிறோம், வண்டியில் தான் போகிறோம். அவ்வளோ பள்ளம் அவ்வளோ மேடுகள் எல்லாத்தையும் தேவன் அற்புதமாக பாதுகாத்தார். இன்றைக்கி நான், என் பிள்ளை, என் மனைவி 3 பேரும்
அழகாக ஆண்டவர் சமூகத்தை காத்திருக்கிறோம். நிச்சயமாக எங்கள் தேவன் இந்த கடைசி நாட்களில் ஆற்றும் அறுவடைக்காக வைத்திருக்கிறாரு. வருகிற எழுப்புதலுக்காக எங்களை திட்டத்தை தீர்மானத்தை போட்டு வச்சிருக்காரு. நாங்கள் கடைசி வரையில் எங்கள் தேவன் சமூகத்தில் உண்மை உத்தம உள்ள ஊழியக்காரன வாழ ஆசைப்படுறோம். அதுவே நிறுத்த போகிறாரு, அதுக்காக எனக்கு பாடுபடுறோம். தேவன் நடத்துகிறாரு. இன்னும் வந்து ஒரு குறையும் இல்லை. ஏன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எங்கள் அப்பா அம்மாவில் கஷ்டப்பட்டாங்களே, அவங்கள செய்ய முடியலன்னா ஒரு வருத்தம் இருந்தது தவிர, ஆனால் எனக்கு என்ன தேவன் கொடுக்குறாரோ அது நிமித்தம் ஒரு பங்கு நான் அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். மாதம் என்னால் கொடுக்க முடியல, ஆனால் எப்போ தேவன் அதை அதிகமாக கொடுக்குறாரோ அவங்களுக்கு ஒரு பங்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாத்தையும் தன் குடும்பத்தை விசாரிக்கணும் ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா? அப்போ ஊழியக்காரனை விசாரிக்கும் போது எல்லாத்தையும் செய்கிறேன். ஆனால் என் குடும்பம் என்னை இன்னும் புரிஞ்சிக்கல. இன்றைக்கி கூட எங்கள் அம்மா அழுது திட்டுறாங்க, நல்ல வேலைக்கு போனால் நல்ல சம்பளமாச்சு, நீ இப்படி அவள் வேலைக்கு போனால் சம்பளமாச்சுன்னு இன்றைக்கி கூட காலையில் எங்கள் அம்மா திட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதுக்கும் கவலைப்படலை. அழைத்தவர் அவர் நடத்துகிறாரு, எந்த ஒரு குறையும் இல்லை, நேர்மையாக நடத்துகிறாரு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த ஆடுகள் உன் மந்தையில் சேர்க்கப்படும் நான் செபிக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் நான் காத்திருக்கிறேன். ஒரு நாள் என் குடும்பம் எல்லாம் என்கிட்ட வரும், நான் அவங்களை எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் தேவன் இவ்விதமாய் எங்கள் குடும்பத்தில் எங்களை ரெண்டுமே பாடுகள் உள்ள குடும்பம் தான். எங்கள் நேர்த்தியாக எங்களை தேர்ந்தெடுத்து சமாதான சந்தோஷத்தோடனே நல்ல ஆண்கனி காட்சன் டேனியல் என்ற மகனை கொடுத்துருக்காரு. என் பேர் ஜோஷுவா கபூர், என் மகன் பேர் வந்து காட்சன் டேனியல், என் மனைவி பேர் ஷேரன் இந்துமதி. 3 பேரையும் தேவனை இணைத்திருக்கிறாரு ஊழியத்துக்கென்று. என்னைக்கு போய் என் பிள்ளைக்கு பேரை பிரஸ்தாபப்படுத்தணும் சபையில். அப்போ சபையில் சொல்லும்போது எல்லா ஊழியக்காரங்களும் குறை சொல்லவில்லை. ஊழியக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளையை அது படிக்க வைக்கணும் இதை படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொன்ன அவன் இன்ஜினியரிங் டாக்டர் இல்லைங்க, இன்றைக்கி தேவ சம்பந்தம் சொல்கிறேன், அவன் ஒரு ஊழியக்காரன். இந்த எழுப்பு திட்டத்துக்காக தேவன் அவனை முன்குறித்து வச்சிருக்காரு. அவன் தாயின் கருவிலை உருவாகும் முன்னே அவர் எனக்கு காட்டினார். ஆனால் என் மகனை நான் வந்து தேவ சம்பந்தத்தில் ஒப்பு கொடுத்தேன், அவர் ஊழியக்காரனை உருவாக்க. இன்றைக்கி ஊழியக்காரன் தான் சொல்லிட்டு எல்லாரும் முடியும் நான் சொன்னேன். தேவன் அப்படியே எங்களை நடத்துகிறாரு, இன்னும் நடத்துவார். இந்த சின்ன ஊழியமாக ஆரம்பிச்சிருக்கிறோம், தேவன் நிச்சயமாக நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். ஒரு குறையில்லாத தேவன் நடத்துகிறாரு. எங்களுக்கு வந்து வருமானங்களாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா முழு நேர ஊழியன்னு சொல்லிட்டு தேவஸ்தானத்தில் வந்தோம். அது நிமித்தம் தேவன் யாரை கொண்டு போஷிக்கிறாரோ அது கரெக்டாக அந்த நாட்களில் நடக்கிறது. அதுவே எங்களுக்கு தேவ கொடுத்த கிருபை. அதனால் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்துகிறார். அவர் ஆச்சரியமான தேவன், அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவரை பற்றி பின்வாங்கி போயிருந்தேன்னா இன்றைக்கி இந்த லாபம் எனக்கு கிடைச்சிருக்குமா, இந்த ஆண்டுக்குள்ளே இருப்போமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் படித்ததை விட, நான் படித்து ஒரு வேலை ஸ்தலத்தை வாங்கின பேரை விட இன்றைக்கி தேவ சமூகத்தில் வாங்குகிற அந்த கனமும் அந்த வாழ்த்துதலும் தேவன் மகிமை அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஆனாலும் அவர் கனப்படுத்தும் போது நான் அடையே கண் கலங்குவேன். யாராவது துண்டு போட்டு ஒரு பிரசங்கம் பண்ண சொல்லி சபைக்கு விட்டுருப்பாங்க. ஒவ்வொரு சண்டையிலையும் ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒவ்வொரு சபையிலையும் நான் போயிட்டு பயன்படுத்திட்டு இருக்காரு, நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் நடத்துகிறாரு. அநேக பேருக்கு சுகம் கொடுக்கும் வல்லமையை கொடுத்து வச்சதுனால வரங்கள் வல்லமையினால் ஜெபிக்கும் போது அவங்க வெளிப்பாடுது, அவங்கள எல்லாம் தெரிப்படுது. ஜெபிக்கிறேன், சுகம் கொடுக்குறாரு. கண்ணு தெரிஞ்சிருக்கு, உடல்நிலை சரியில்லாமல் பிழைச்சிருக்கிறாங்க, கேன்சர் கட்டி குணமாகுது. எல்லாத்தையும் விடுதலை கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வாதமாக நடத்துகிறாரு. இன்றைக்கி அப்படியா தேவன் என் மனைவியும் என்னையும் என் பிள்ளையும் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஒன்றாக இணைக்க வைத்து இந்த பூமியில் இன்னும் இருக்கிற ஆண்டவர் வருகை நிமித்தோட காத்து இருக்கிறேன். அவர் நிச்சயமாக இந்த 70 நாள் எங்களை உருவாக்குறார். ஆமேன். அவர் உருவாக்குற நாட்களில் அவருக்கு நான் உண்மை உத்தமாய் ஓடும் கடைசி வரையில் முடிவுபறியாந்தவரை நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான்னு சொன்னார் இல்லையா? நாங்கள் அவருக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம், அவருக்காகவே சேவிப்போம். அவரையே நாங்கள் எந்நேரம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் மட்டும்தாங்க நம்ம எங்கள் வாழ்க்கையில், வேறு யாரும் கிடையாதுங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாருமே கிடையாது என் வாழ்க்கையில். என் மனைவியின் தேவன் கொடுத்தார், என் பிள்ளையை கொடுத்தார். நாங்கள் கடைசியாக சாட்சியாய் வாழ்வோம். என் தேவனுக்கு என்று இந்த கடைசி நாட்களிலே ரட்சிப்பை கொடுக்கும்படி, ஆத்தும அறுவலை கொடுக்கும்படி அப்பா நான் ஓடுனுமே சொல்லுங்கப்பா. சாதாரண ஒரு மனுஷன் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவனே அடுத்தது என்ன டார்கெட்னு கேட்டு அதை செய்கிறானே. ஆனால் நீங்கள் எனக்கு எல்லாமே கொடுக்குறீங்களப்பா, நான் உடனே சுவிசேஷிக்குன்னு சொல்லும்போது நீ காத்துருன்னு சொல்லியிருக்காரு. நீ காத்துருனாலே உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாத தேவன் வச்சுருக்காரு. உன்னை கொண்டு பெரிய திட்டத்தை வச்சுருக்க மகனே, ஒரு எழுப்பர் வச்சுருக்க மகனே காத்துன்னு சொல்லியிருக்காரு. நேற்று இரவு கூட ஜெபிச்சோம். அப்போ என் மனைவிட்ட சொன்னேன், தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்காருன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஷேரன். அதனால் நம்ம ஜாகிரதையாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் எப்போ சொல்ல நடத்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு கொண்டு துதித்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக என் தேவன் வரப்போகிறார். அது கடைசி நாட்கள் எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் புறஜாதிகளும் எல்லாம் பார்க்க போகிறாங்க. ஒரு எழுப்புதல், தீக்காக எழுப்புதல், இந்தியாவுக்கு எழுப்புதலே இந்த வாஞ்சை என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் நிலை நிற்கிறோம். என் தேவன் இந்த சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயமாய் நாங்கள் ஊழியத்துக்காக இந்த நாள் முழுக்க இந்த நிமிடம் வரைக்கும் தேவன் எங்களை வழிநடத்திய விதங்கள்
வெவ்வேறாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. எது நான் குறை சொல்வதற்கு அல்ல. ஏன்னா எங்கள் தேவன் அப்படியாய் போஷிக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்துவார் என்று நான் நம்பி விசுவாசத்தால் ஓட்டத்தை ஜெபம் ஓடுகிறோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் பேர் ஜோஷ்வா கபூர், என் மனைவி பேர் ஷேரன் இந்துமதி, என் மகன் மீது காட்சன் டேனியல். அவன் பிறந்து கரெக்டாக என்னோட 66 நாட்கள் ஆகிறது. மூவரின் தேவன் ஒரு குறை இல்லாமல் நடத்துகிறாரு, என்னை நடத்துவார் நம்பிக்கை விசுவாசம் காத்திருக்கிறேன். இந்த முடிவு நாட்களில் தேவ ராஜ்யத்தில் தேவனுக்கு ராஜ்யத்தை கட்ட எழும்ப பிரகாசிக்க என் குடும்பத்தை தேர்ந்தெடுத்த கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதிக்கும்படி என் குடும்பத்துக்காக எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க, ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இதை பார்க்குற யாவரும் எங்கள் ஒரு விஷயமாக உங்கள் ஜெபத்தில் வச்சுக்கொள்ளுங்க, ஜெபிங்க, துதிங்க, அது போதும். இந்த வாய்ப்பை கொடுத்த தானியல் பாஸ்டருக்காக ஒப்பு கொடுக்குறேன். இங்கே அழைச்சிட்டு வந்த பாஸ்டர் ஜோஷுவா நடராஜன் ஒப்பு கொடுக்குறேன். உங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுத்து இந்த என்னோட சாட்சி இவ்விதமாக நீங்கள் கேட்ட விதத்துக்காய் கொடுத்து பார்த்து கொண்டு யாவருக்குமா ஒரு சின்னதாக ஒரு ஜெபிக்க போகிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, உமக்கு நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். மகா இரக்கங்கள் கிருபைகள் நிறைந்த நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த நல்ல நாள் ஆண்டவரே நியமித்த கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சாட்சி ஆண்டவரே தகப்பனே, ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடந்து ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் கீழே விழுந்து கிடக்கல ஆண்டவரே, இந்த நாட்களுக்காய் உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த சாட்சியை நம்ம சமத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாய் அருமையான அப்பா டேனியல் ஐயா ஒப்பு கொடுத்துக்க ஸ்தோத்தரிக்கிறோம். அவரை கொண்டு ஆண்டவரே தகப்பனே, அப்பா நான் யோசித்தேன், இது என்ன சின்ன செல்ஃபோன் தான், இந்த ஃபோன் மூலயமா என்ன ஐயா பண்ணுறாங்க, இதுக்கு என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு வந்த உடனே புதுசில் நான் யோசித்தேன். ஆனால் தேவனை எனக்கு உணர்த்தின காரியம்னா, இதை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறதா சொல்லி கொண்டே இருக்கிறார். அந்த உணர்தலை எனக்கு எடுத்து கொண்டே இருக்கிறார். இதை கொண்டு அநேகர் மத்தியில் நான் ஆண்டவரை வேக்கத்தக்கதாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. அப்பா இன்னமாய் அப்பா சகோதரனை ஒப்புக்கொடுக்கிறேன் டேனியலை, இன்னமா நீ பயன்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த எல்லைக்கு எந்த இடத்துல போனால் அநேக சாட்சிகளை இதேமாரி பகிர்ந்து கொள்ள சொல்ல முடியாத இருக்கிற கிராமங்கள்ல இருந்து கூட இந்த சாட்சியை எடுத்து பகிர்ந்து கொடுக்க அப்பா தகப்பனை சகோதரன் நீ ஒரு கருவியாக வைத்து அவர் வச்சிருக்கிற சின்ன செல்போன் கருவி மூலமாய் ஆண்டவரே வெளிக்கொண்டு வருகிறே உங்கள் கொடா கொடி ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. என்னமா அவளை ஆசிரியங்க பலப்படுத்த பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துக்காய் கூட யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாட்சியை இருக்குதுன்னு சொல்லி இப்பா தகப்பனை உண்மை இன்னும் நேசிக்க, உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாட்களில் அவங்க இதயத்தில் வாங்கி ஊற்றும்படியாய் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. நீர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. நம்ம எல்லாமே சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சபல பகாலும் மறவாதே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.